அனைவருக்கும் வணக்கம். ஹோமியோபதி பற்றியான விழிப்புணர்வு அனைவருக்கும் தேவை என்ற நோக்கத்தில் இறை சாதனை மார்க்கம் ஐயா இறைமதன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விழிப்புணர்வு வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வகுப்பை ஏற்பாடு செய்தமைக்காக ஐயா இறைமதன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த வகுப்பை நாம் தொடரும். ஹோமியோபதி மருத்துவம்னா என்ன? ஹோமியோபதி மருத்துவரை அந்த மருத்துவத்தை யார் கண்டுபிடிச்சது அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம். மருத்துவ மாமேதை சாமுவேல் ஹானிமன் இந்த மருத்துவத்தை உலகிற்கு அர்ப்பணித்தார். ஒத்ததை நலப்படுத்தும் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஹோமியோபதி மருத்துவம் இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஹோமியோபதி மருத்துவருடைய ஒரே நோக்கம் அப்படிங்கிறது நோயுற்றவரை அந்த நோயுற்ற நிலையிலிருந்து ஏற்கனவே நலமாக இருந்த அந்த ஆரோக்கிய நிலைக்கு மீட்டு கொண்டு வருவதே ஹோமியோபதி மருத்துவருடைய ஒரே நோக்கம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அப்படி சொல்லப்படுற அந்த நலம்ங்கிறது எவ்வளவு விரைவா இருக்கணும், எந்த விதமான தீங்கும் செய்யாம இருக்கணும், நோயை வேரோடும் வேறுடி மண்ணோடும் பிடுங்கி எறியக்கூடியதாக அந்த மருத்துவம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நிரந்தரமான நலமாக்குவதாக அந்த மருத்துவம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்படி மீட்டு கொடுக்கப்படுகிற அந்த நலமாக்கல் குறுகிய கால அளவுல இருக்கணும், நம்ப தகுந்த வகையில் இருக்கணும், எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்களின் அடிப்படையில் இருக்கும். அப்படி எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்கள்லாம் என்னன்னா, உடலும் மனமும் சீராகும். அதுதான் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவம். மனம் சீரானதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நவ உணர்ச்சிகளும் ஏற்ற இறக்கங்களில் இல்லாமல் அது சமச்சீர் நிலையில் மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் மாறும். உடல் சமச்சீர் நிலை அடைந்தது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம உட்கொள்ளுதலும் செமித்தலும் வெளித்தள்ளுதலுமான இந்த உடல் செயல்பாடு சீராகும் மருந்து கொடுத்ததுக்கு பிறகு. இந்த மனமும் உடலும் சீரானதை அறிந்து கொண்டாலே நலம் வந்துவிட்டது என்பது பொருள். இப்படி இந்த நலத்திற்கான இந்த இரண்டு தத்துவங்களையும் அறியாத மருத்துவரை நம்பக்கூடாது அப்படின்ட்டு டாக்டர் கென்ட் போன்றவங்க எல்லாம் சொல்றாங்க. ஓகே, ஒரு மருத்துவர் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்து பார்த்தோம். ஒரு மருத்துவர் நோயில் எதை சரி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், அது நோயாளியுடைய தனித்துவம். ஒரு மருத்துவர் மருந்தில் எது சரி பண்ணுதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அது மருந்துடைய தனித்துவம். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட அந்த மருத்துவர் இந்த நோயாளியுடைய தனித்துவத்தையும் மருந்துடைய தனித்துவத்தையும் பொறுத்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த மருந்து எப்படி தயாரிக்கிறாங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அந்த மருந்தை எப்படி வீரியப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த மருந்தை எப்படி நிரூபிக்கிறாங்க, யாருக்கு கொடுத்து நிரூபிக்கிறாங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அந்த மருந்தை என்ன வீரியத்துல கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும், எப்ப அந்த மருந்தை திருப்பி கொடுக்கறது, எப்ப மறுபடியும் மருந்தை நிறுத்துறது, எப்ப மருந்தை மாத்துறது, இப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி சரியான மருந்தை கொடுத்து சரியான வீரியத்துல கொடுத்து அந்த நோய் சரியாகலைன்னா, அந்த நோய் சரியாகாம இருக்கிறதுக்கு என்னென்ன சுத்தி காரணங்கள் இருக்கு, அந்த காரணங்களை அகற்றுவதற்கும் அந்த மருத்துவர் தெரிஞ்சது. அப்படி சரியான மருந்து கொடுத்து அந்த காரணங்களை எல்லாம் அகற்றி அந்த நோய் நிலைமையை சரி செய்த அந்த மருத்துவர் அந்த நலத்தை தொடர்ந்து பாதுகாத்திடவும் வேண்டும். அவர்தான் ஆரோக்கியத்தின் பாதுகாவலர் அப்படின்னு மருத்துவ மாமேதை சாமுவேல் ஹானிமன் அதை வலியுறுத்துறார். அப்படி நோய் இருக்கும்போது அந்த நோய் திடீர்னு வரக்கூடிய நோய்கள்ல என்னத்தை பார்க்கணும்னா, அது தூண்டக்கூடிய காரணங்கள் என்ன இருந்துச்சு, எதனால இந்த நோய் என்ன காரணம், திடீர்னு வருவதற்கு என்ன காரணம்னா அந்த திடீர்னு வரக்கூடிய காரணங்களை ஆய்வு பண்ண சொல்றாரு. அப்படி அந்த காரணங்கள் மழை பெய்தாலோ, குளிர்ச்சியான பானங்கள் உட்கொள்ளுதல், இப்படி அந்த சின்ன சின்ன காரணங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அதை நம்ம சரி பண்ணணும். அதுக்கப்புறம் நாட்பட்ட நோய்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணங்கள் என்ன அப்படிங்கிறது ஆராயும். அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னா அதை எப்படி ஆராயுறது அப்படின்னா, அந்த நோயாளியை முழுமையா நம்ம ஆய்வு செய்யறது. அது எப்படின்னா, அவருடைய உடல்வாசி, அவருடைய சுபாவம், அவருடைய அறிவுத்திறன், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய தொழில், அவருடைய சமூக குடும்ப உறவுகள், அப்புறம் அவருடைய வயது, வாழும் சூழல், அப்புறம் அவருடைய பாலுணர்வு செயல்பாடு, இது எல்லாத்தையும் நம்ம கருத்துல கொண்டுதான் அவருடைய இந்த நோய்க்கான அடிப்படை காரணங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு.
இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய மருத்துவர் ஒரு முற்சார்பற்ற உற்றுணர்வாளராக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுறான் அப்படிங்கிறப்போ முதல்ல நம்ம ஒரு சமூகம் நோய்வாய்ப்படுதுன்னா அதுல முதல் குடும்ப தலைவன் தான் நோய்வாய்ப்படுறான். அதனால குடும்ப தலைவன்னா யாரு, குடும்ப தலைவனுக்கு என்னென்ன பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கணும், குடும்ப தலைவனுக்கு அப்படி அந்த என்னென்ன பொறுப்புகள் கடமைகள் அப்படி இருக்குங்கிறத போன வாரத்துக்கு முதல் வாரம் நம்ம பார்த்தோம். 11 கடமைகள் அவனுக்கு இருக்கு. ஒரு குடும்ப தலைவனாக ஒரு திருமணம் செய்து கொள்ள விரும்பக்கூடிய ஒரு நபர் என்னென்ன பொறுப்பும் கடமையும் செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிருக்கும். என்னென்னா அவன் தன்னுடைய தம்பி தங்கைகளை பார்த்துக் கொள்ளணும், தன்னுடைய பெற்றோர்களை பார்த்துக் கொள்ளணும், தன்னுடைய பெற்றோர்களின் பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் சார்ந்த இருக்கிற உறவுகள்ல யாராவது கைவிடப்பட்டவர்களையும் வறியவர்களையும் இறந்தவர்களையும் அவன் அதற்குண்டான கடமைகளை அவன் செய்யணும். அதற்கப்புறம் அவன் என்ன செய்யணும், நம்முடைய இன முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தலை செய்யணும். அப்புறம் நமக்கான குல முன்னோர்களுக்கான வழிபாடுகளை அவன் செய்யணும். அதுக்கப்புறம் விருந்தினர்களுக்கு அந்த விருந்து உபச்சாரத்தை செய்யணும். அது சொந்தக்காரங்க உறவினர்களையும் நம்ம பேணணும். இப்படி எல்லாத்தையும் பேணி தன்னுடைய இல்லாளையும் தன்னுடைய மனைவியையும் பேணி தன்னையும் பேணுவதுதான் அவனுக்கான கடமைகள். 11 கடமைகள். இந்த 11 கடமைகளை செய்வதற்கு அவனுக்கு 7 இயல்புகள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ அதுக்கு என்னென்ன, அறிவு, ஊக்கம், கல்வி, அவனுக்கு தைரியம், முடிவெடுக்கும் திறன், உழைக்கணும், உழைப்பால் பொருள் சேர்க்கணும், சேர்த்த பணத்தை அந்த குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இது அதுக்கப்புறம் அதுக்கு உடல் வலிமை வேணும். உடல் வலிமை இருந்தாதான் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும். இப்படி அந்த தகுதிகளை அவர் வலியுறுத்துறார். இப்போ இந்த தகுதிகள் இல்லாத ஒரு நபர் திருமணம் செய்ய தலைப்படும் போது, அல்லது இந்த பொறுப்புகளை உணராமல் ஒருவன் திருமணம் செய்ய தலைப்படும் பொழுது அவன் தோல்வியை சந்திக்கிறான். எப்போதுமே தலைவனாகப்பட்டவன் வெற்றி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அவன் வெற்றி அடையாத பட்சத்தில் அவன் தோல்வியை தழுவுகிறான். தொடர்ச்சியாக தோல்வி தழுவும் போது அல்லது இனி வெற்றி அடைய முடியாது என்ற நிலை வரும் பொழுது அவன் நோய்வாய்ப்படுகிறான். அப்படி அவன் நோய்வாய்ப்படும் பொழுது அவன் மட்டுமே நோய்வாய்ப்படுவதில்லை, அவன் சார்ந்திருக்கிறவர்களும் நோய்வாய்ப்படுகிறார்கள். ஏனால் இவன் ஒருவன் நோய்வாய்ப்பட்டால் அவனுடைய நெகட்டிவிட்டி, அவனுடைய தாக்கம் அவன் குடும்பத்தை ஏற்று பாதிக்கும். அப்படி நோய்வாய்ப்படும் மனிதனுக்கு பொருத்தமான மருந்தாக எட்டி கொட்டை இருக்கிறது என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலை நாம் போன வாரம் பார்த்தோம். எட்டி கொட்டைக்கு இருக்கக்கூடிய அந்த குணங்களும் ஒரு தோல்வி அடைந்த ஒரு குடும்ப தலைவனின் குணங்களும் எப்படி பொருத்தப்பாடாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியத்தை. அப்படி அந்த ஒரு தோல்வி அடைந்த மனிதனுக்கு இந்த மருந்தை கொடுக்கும் பொழுது அவன் அதிலிருந்து நோய்வாய்ப்பட்டதிலிருந்து மீண்டு வெற்றியை முயற்சிக்கிற ஒரு மனிதனாக அவன் மாற முற்படுகிறான். இருந்தாலும் அவனுக்கு அந்த பொறுப்பும் கடமைகளும் கற்பிக்கப்பட்டால் ஒழிய அவனால் ஒரு சிறந்த குடும்ப தலைவனாக இருக்க முடியாது. இப்ப இருக்கிற சூழல்ல அவனுடைய பொறுப்பும் கடமைகளையும் யாரும் சொல்றதும் இல்லை, அவனுக்கு தகுதி என்னங்கிறதையும் வலியுறுத்துறது இல்லை. பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமான ஒரு சமூகமா இது மாறி போனதுனால மற்ற அவனுடைய கடமைகள் எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டு போன வாரம் இது மாதிரி நம்ம பார்த்தோம். போன வாரம் அதுக்குள்ள நம்ம இப்படி இந்த நக்ஸ்வாமிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டியோடைய மருத்துவ குணங்களை வலியுறுத்துறப்ப நிறைய பேர் சொன்னீங்க, நம்மளை சுத்தி இருக்கிற ஆண்கள் எல்லாம் இப்படிதான் சார் இருக்காங்க, எல்லாருக்கும் நம்ம இந்த எட்டிக்கோட்டையை கொடுத்துடலாம் போல் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு நம்ம ஆண்கள் மட்டுமே தான் அப்படி நோய்வாய்ப்பட்டு ஒரு தோல்வி அடைந்த குடும்ப தலைவனாக இருக்கிறார்களா, ஆனால் குடும்ப தலைவி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம இந்த வாட்டி பார்த்தோம். ஏன்னா ஆண்களை நம்ம போதுமான அளவுக்கு போன வாரம் டேமேஜ் பண்ணியாச்சு. அப்போ பெண்கள் பரவாயில்ல, ஆண்கள் மட்டும்தான் நம்முடைய மோசமான நிலைமைக்கு காரணம், ஒரு குடும்ப தோல்விக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பெண்கள் எப்படி இருக்காங்க, எப்படி இருக்கணும், எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம்னா நம்ம இன்னும் சிறப்பா அடுத்த நிலைக்கு போயிடலாம். ஓகே. ஆனா
பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பெண்களாய் அதாவது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா அப்படிங்கிறாங்க. ஒரு பெண்ணா பிறக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் யாருமே பெண்ணா பிறந்ததற்காக பெருமைப்படுவதே இல்ல. நாம ஒரு தவம் செய்துதான் இந்த பிறப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே என்ன சார், ஏன் சார் பொண்ணா பிறந்தோம், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கொடுமை, இவ்வளவு துன்பம், இவ்வளவு டார்ச்சர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலையா இருக்கு, அவங்களுடைய எண்ணமாவும் இருக்கு. ஆனா பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது ஒரு பெரிய தவம் அப்படிங்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த பூமியில எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுற மக்களா இருந்தாலும் சரி, எந்த மதம் சார்ந்து இருக்கவங்களும் சரி, எல்லோருமே பெண்ணை தெய்வமா போற்றுறாங்க. எல்லோருமே தெய்வமா போற்றுறாங்க. அதாவது நம்முடைய இந்த பூமியையே அவங்க தாயா வழிபடுறாங்க. பூமி தாய் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. எல்லோருமே பெண்ணை போற்றுறாங்க, பெருமைப்படுத்துறாங்க. ஆனாலும் மேற்கத்திய நாடுகள்ல இந்த இது இல்ல. இப்ப அவங்களுக்கு இந்த குடும்ப அமைப்புகள் அப்படிங்கிறதுல மேல ஒரு நம்பிக்கை இல்ல. குடும்ப அமைப்புகள் மேல நம்பிக்கை இல்லாம இப்பெல்லாம் மேற்கத்திய நாடுகளுடைய அந்த கலாச்சாரம் நம்மளையும் தொத்த ஆரம்பிச்சு. அது எப்படின்னா, குடும்பம் அப்படிங்கிற அமைப்புல நம்பிக்கை இல்லாத பொழுது அங்கு பெண்ணியம் உயர ஆரம்பிக்கும். பெண்களுக்கான உரிமைகள், பெண்களுக்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்களைப் போலவே ஒரு இந்த இமிட்டேஷனுக்கு போயிடுறாங்க. அதாவது அவன் மட்டும்தான் பேண்ட் ஷர்ட் போடுறதா, அவன் மட்டும்தான் சிகரெட் குடிக்கிறதா, அவன் மட்டுமா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி போறதா, அவன் மட்டுமா இப்படி எல்லாம் செய்யறது அப்படின்ட்டு அவன் செய்வதைப் போலவே நானும் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த இதுக்கு போய் அங்க பெண்ணியம் வளருது. இதுல ஒரு குறிப்பா இத்தாலிங்கிற அப்படிங்கிற நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு ஆய்வு பண்றாங்க. 2020 வாக்குல அவங்க அவங்க ஆய்வுல என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை பேரு விகிதம்ங்கிறது கிட்டத்தட்ட பாதியா குறையுது. என்னடா குழந்தை பேரு விகிதம் சடனா ஏன் இவ்வளவு ஃபால் ஆகுதுங்கிற ஒரு ஆய்வு பண்றாங்க. அப்படி ஆய்வு பண்றப்ப அங்க இந்த பெண்ணிய சிந்தனைகள், ஃபெமினிசம் தாட்ஸ் அங்க அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கனால என்ன ஆகுதுன்னா, அங்க இந்த லிவிங் டுகெதர் அந்த கல்ச்சர் உருவாக ஆரம்பிக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், சேர்ந்து இருப்போம். ஆனா கல்யாணம்லாம் ஒண்ணும் வேண்டாம். குழந்தையெல்லாம் ஒண்ணும் பெத்துக்க வேண்டாம். எவ்வளவு நாள் நமக்கு ஒத்து போகுதோ அது வரலாம் இருப்போம். அதுக்கப்புறம் பிரிஞ்சிருவோம். அப்புறம் உனக்கு யாரு கூட ஒத்து போகுதோ அவங்களோட நீ இரு. எனக்கு யாரு ஒத்து போகுதோ அவங்களோட நான் இருக்கேன். இந்த மாதிரியான கல்ச்சர் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்படி அந்த கல்ச்சர் அதிகமாக ஆக குழந்தை பெற்றுக்கொள்வதுங்கிறது அவங்களுக்கு ஒரு சுமையா போகுது. இப்ப நான் குழந்தை பெத்துட்டுனா இவர் விட்டுட்டு போயிடாருன்னா இதை யார் பார்த்துக்கிறது? அதனால எதுக்கு குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டுக்கு அவங்க போறாங்க. இப்போ அந்த நாடு ஆய்வு பண்ணி பார்க்குது. இப்படியே போச்சுன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் 2100 அந்த வருடங்கள்ல முழுக்க இத்தாலியை சார்ந்த அந்த நாடு சார்ந்த அந்த அந்த இத்தாலிய இனம் சார்ந்த மக்களே இருக்க மாட்டாங்க. வெளிநாடுகள்ல இருந்து வந்துருவாங்க. வெளிநாடுகள்ல இருந்து மக்கள் அந்த நாட்டுல குடியேறினாங்கன்னா, அப்ப அந்த நாட்டுக்கான கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் எல்லாம் கெட்டு குட்டிச்சுவரா போயிரும். அப்போ ஒரு நாடு நாடா இருக்குன்னா, அந்த மண்ணின் மக்கள் அங்க இருக்கணும். அப்ப இந்த மண்ணின் மக்கள் இல்லாம பிற நாட்டு மக்கள் அங்க ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னா, அந்த நாடு சிதைஞ்சு போயிருங்கிறத உணர்ந்து, அப்புறமா சரி இத எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அப்போ ஒரு ஆய்வாளர் சொல்றாங்க. அந்த ஆய்வாளர் இது எல்லா ஆய்வையும் பண்ணி 2 புத்தகத்தை எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாரு? பெண்களுக்கு ஒரு புத்தகம் எழுதுறாரு. மேரி ஹிம் அண்ட் பி சப்மிசிவ் அப்படின்னு ஒரு புத்தகம். அதாவது அவனை திருமணம் செய்து கொள், அவனுக்கு அடிமையாக இரு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதுல சுவாரஸ்யம் என்னன்னா எழுதுனது ஒரு பெண். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இப்படி லிவிங் டுகெதர்ல இருக்கிறது இப்போதைக்கு நல்லா இருக்கும். ஆனா உங்களுடைய கடைசி காலகட்டங்கள்ல அது உங்களுக்கு ஒரு தனிமை உணர்வையும், ஒரு வெறுமை உணர்வையும் கொடுத்துரும். அது உங்களுக்கு நல்லது கிடையாது. அது இல்லாம உங்களுடைய பயாலஜிக்கல் பர்பஸும் சால்வ் ஆகாது. அதனால நீங்க யார விரும்புறீங்களோ அவங்க திருமணம் செய்து கொள்ளுங்க. திருமணம் செய்து கொண்டு அவனை நீங்க அவனுக்கு அடிமையாக இருங்கள். அடிமையாக இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்கு ஆய்வுபூர்வமா அவங்க எழுதுறாங்க. நிறைய ஆய்வு பண்ணி அதுல எழுதி அவங்க எழுதுறாங்க. எழுதிட்டு இன்னொரு புத்தகம் எழுதுறாங்க. அது ஆணுக்கு எழுதுறாங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் எழுதுறப்ப என்ன என்னை மட்டும் அடிமையா சொல்ற, நீ இது எப்படி எந்த விதத்துல சரி அப்படின்னு கேள்வி எழுதுறப்ப இன்னொரு புத்தகம் எழுதுறாங்க. அது அந்த ஆணுக்கு எழுதுறாங்க. மேரி ஹெர், அவளை திருமணம் செய்து கொள்.
அப்புறம் டை ஃபார் அவளுக்காக செத்துப்போ அப்படின்னு எழுதுறாங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்க, அவளுக்காக சாவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா செத்து போறது இல்ல, அவளுக்காக உன்னுடைய உடல், பொருள், ஆவி, உழைப்பு அனைத்தையும் ஒப்படை. அவளுக்காக அவளுக்கு நல்ல கணவராகவோ, அவளுடைய குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாகவோ, அவளுக்கு சம்பாதிச்சு கொடுத்து அவளை பாதுகாக்கிற ஒரு வலிமையுள்ள நபராகவோ இரு அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகம் எழுதுறேன். இந்த புத்தகம் எழுதி நிறைய கருத்தரங்குகள், விழிப்புணர்வு செயல்பாடுகள், எல்லாம் செஞ்சு அப்புறம் அந்த இத்தாலியுடைய அந்த பர்த் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த ஃபெமினிஸ்ட் வந்து இதுக்கு எதுக்காகவும் ஃபெமினிஸ்டுடைய அந்த அசோசியேஷன்லாம் இதுக்கு எதிராக போராடினதாகவும் இருக்கு. ஆனா இந்த புத்தகங்களுக்கு அப்புறம் ஒரு 2% 3% ஆன இந்த இது பர்த் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரஷ்யால என்ன இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம், திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது. இங்க வந்து பெண்கள் டிமாண்ட் வைக்கிற மாதிரி தான் இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா நம்முடைய பெண்கள் அல்லது பெண்களை பெற்றோர் என் பையன் என்ன படிச்சிருக்கான், என்ன வேலை பார்க்குறான், நம்ம ரிஜெக்ட் பண்றதுங்கிறது இப்ப பெண்கள் சைட்ல இருக்கு. முதல்ல ஆண்கள் சைட்ல இருக்குது, இப்ப அது பெண்கள் சைடுக்கு வந்துருக்கு. பெண்கள் பார்த்தா ரிஜெக்ட் பண்றாங்க, நல்ல பையனா பார்க்கணும் அப்படிங்கிறது. அது இல்லாம இப்ப எப்படி எல்லாம் இருக்குன்னா தனி கொடுத்தனமா இருக்கணும், அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூட இருக்கக்கூடாது, அது ஒரு ஐடி வேலையிலயோ இல்லை கவர்மெண்ட் வேலையிலயோ இருக்கணும், அந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆயிடணும். அப்படி அப்புறம் இப்ப சமையல்லாம் வந்து இவங்க பொண்ணுக்கு தெரியாது, அதனால ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மெய்டு வச்சுக்கலாம். இப்படி அப்போ எது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் இன்னைக்கு பசங்க போக வேண்டியிருக்கு, இல்லாட்டி பொண்ணு கிடைக்கிறது இல்லை. அப்படிதான் நம்முடைய தமிழ்நாட்டோட நிலைமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்க அப்புறமா சொல்லுங்க. ஆனா ரஷ்யால அங்க நிறைய பெண்கள் ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிறத ஒரு பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிகிரி அங்க இருக்கு, அதை படிக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த ஹோம் சயின்ஸ்ல என்ன சொல்லி தராங்கன்னா எப்படி குடும்பம் நடத்துவது, ஒரு பெண் கணவனிடம் எப்படி நடந்து கொள்வது, பிள்ளைகளை பெற்றால் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, வீட்டை எப்படி பராமரித்து சமையல் எப்படி செய்வது, இந்த அந்த வீட்டை அழகுற எப்படி வைப்பது, இது மாதிரியான அந்த வீட்டை நிர்வகிக்கிறத அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் வச்சு அது ஒரு டிகிரி தராங்க. அந்த டிகிரிக்கு தான் இப்ப நம்ம ஊர்ல எப்படி பெண்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் ரொம்ப டிமாண்டடான கோர்ஸா இருக்கோ, இல்ல டாக்டர் படிக்கிறது ஒரு டிமாண்ட் கோர்ஸா இருக்கும், அது மாதிரி ரஷ்யால இது ஒரு டிமாண்ட் கோர்ஸ். ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்க. அப்படி ஏன்னா அங்க வந்து பசங்க கம்மி, பொண்ணுங்க அதிகம். அதனால என்ன, நல்ல பசங்களை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப குதிரை கொம்புன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும், அந்த பசங்க கேட்கிற மாதிரியான குவாலிபிகேஷன் இருக்கிற பொண்ணை தான் அந்த நல்ல பசங்க, அதாவது நல்ல வேலையில் இருக்கிற பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த பசங்க என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல மனைவியாக, என் குழந்தைங்களுக்கு நல்ல தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் நான் செலக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க கேட்கறாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணுது, இவங்க டிகிரி படிச்சு அதுக்கு தன்னை தயார்படுத்திட்டு வராங்க. அந்த பெண்களுக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. அது மாதிரி அங்க ரஷ்யால இருக்கு. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இங்க நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனைக்கு வருவோம். இப்படி எல்லாம் இருக்கு, இது ஒரு இது சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க சொல்லுங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறதா சொல்றாங்க. ஆணும் பெண்ணும் ஒன்று போல் இல்லை, உருவ அமைப்புல இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேறுபாடு இருக்குதா நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம். சரி, சொல்லுங்கம்மா. லதா சொல்லுங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வேறுபாடு? ஆண்களை விட பெண்களுக்கு வந்து மொழி அறிவு ஜாஸ்திங்கய்யா. மொழி அறிவு சொல்றீங்க. ஆமா, சைக்கலாஜிக்கலாவே ஆண்களை விட பெண்களுக்கு வந்து மொழி அறிவு ஜாஸ்தி. அதே போல ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் ஜாஸ்தி. ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் ஜாஸ்திங்கய்யா. அதாவது மன வலிமை ஜாஸ்திங்கிறீங்க. மன வலிமை, ஆமா, கண்டிப்பா உண்டு.
ஓகே. மன வலிமை ஜாஸ்தி. அது இல்லாம அவங்களுக்கு உள்ளுணர்வு ஜாஸ்தி. அதான் நீங்க சொல்ல வர்றீங்க. மொழி அறிவுங்கிறது. ஆமா ஆமா ஆ ஆமா. ஓகே, ஓகே. ஓகேம்மா. ஆ, சிறப்பு. ஆ. சுரேஷ் சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. பொறுமை. பொறுமை. ஆமா, அதான் இப்ப இருக்கிறதெல்லாம் ஆ. கேட்காதீங்க, ஜென்ரலா. பொறுமை, ஜென்ரலா சொல்லுங்க. சகிப்புத்தன்மை, சகிப்புத்தன்மை. ம். ம். குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல வந்து அவங்க ஆணை விட கொஞ்சம் எக்ஸ்பர்ட். ஆ, அவங்க ஃபேமிலி எக்ஸ்பர்ட்டா மெயின்டெனன்ஸ். ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்ல எக்ஸ்பர்ட். ஓகே. ஆமா. ஓகே. வேற வேற ஓகே. உமா மகேஸ்வரி சொல்லுங்க. ஐயா, உடல் வலிமை, மன வலிமை, ஆ, பொறுமை எல்லாமே வந்து ஆ. பெண்களுக்கு கொஞ்சம் பெண்களுக்கு பெண்களுக்கு பொறுமை அதிகமா இருக்குங்க ஐயா. ஆனா உடல் வலிமை பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி. ஆமா. உடல் வலிமை ஆண்களுக்கு, மன வலிமை பெண்களுக்கு. ஓகே. சொல்லுங்க பூங்குடி. வாழ்க்கை வளமுடங்க. ஆ, ஆண்கள் வந்து புத்திய கொண்டு செயல்படுவாங்க, பெண்கள் வந்து மனச கொண்டு செயல்படுவாங்க. இவங்க வந்து பாசம், அன்பு அந்த மாதிரி இருப்பாங்க பெண்கள். ஆண்கள் ஆ. வந்து இப்ப எது சரியா இருக்கும், எது தவறா இருக்கும், அந்த மாதிரி புத்திய அந்த மாதிரி யோசிச்சு இது பண்ணுவாங்க. வெரி குட். புத்தியை யூஸ் பண்ணுவாங்க. ஆண்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஓகே. சங்கீதா சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. சொல்லுங்க. ஐயா, ஆண்கள் பார்க்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க சிந்திக்கிறதே வேறங்க ஐயா. பெண்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க சிந்திக்கிறதே வேறங்க ஐயா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்கன்றதே பெரிய உலக அதிசயம் தாங்க ஐயா. அதிசயம். ரெண்டு பேரும் வேற வேற உலகத்துக்கு. ஆமாங்க ஐயா. ஓகே. 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 சுகந்தி சொல்லுங்க. ஐயா, பெண்கள் சிக்கனம் இருப்பாங்க ஐயா. சரி. பெண்கள் சிக்கனமானவர்கள், ஆண்கள் கொஞ்சம் தாராள மனப்பான்மை உள்ளவர்கள். ஆமாங்க ஐயா. ஓகே. வேற ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ஐயா, பெண்கள் நிறைய பேசுவாங்க, ஆண்கள் வந்து ஆ. அதிகம் பேச மாட்டாங்க ஐயா. ஓகே. பெண்கள்லாம் வாயாடி, ஆண்கள் பேசவே மாட்டாங்க. ஓகே. இல்லங்க ஐயா, மனசுல நாங்க எதுவும் வச்சுக்க மாட்டோம், டக்குன்னு சொல்லிடுவோம். அவங்க அப்படியே நம்ம கண்டுபிடிச்சு நிறைய பேசி கேட்டதான் சொல்லுவாங்க, கஷ்டமா இருந்தா கூட. ஆஹா. சரிப்பா. வேற யாருக்கும் ஒரு ஆய்வுல கூட அதான் சொல்லியிருக்காங்க ஐயா, பெண்கள் ஆண்கள் மனசுலயே இது பண்றதுனால தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரொம்ப வருது. மனசுலயே வச்சுக்கிறது. வாழ்க வளமுடன். ஆண்களை விட பெண்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்திங்கய்யா. ஜாஸ்தி. பொறுப்பு ஜாஸ்தி. ஆமா. ஓகே. ஓகே. வேற யாரும் சொல்றீங்களா கருத்து? ஓகே, நல்லது. ரொம்ப சின்ன வேறுபாடு தான் ரெண்டு பேர்த்துக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான். என்ன, ஆண் அறிவு சார்ந்தவன், அவன் வந்து லாஜிக்கலா தான் எதா இருந்தாலும் அணுகுவான். ஆனா பெண் என்பவள் உணர்வு சார்ந்தவன். நீங்க அதாவது ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அது கிடையாது. ஆணும் பெண்ணும் சமமே கிடையாது. ஏன்னா பெண் ஒரு படி மேல. ஏன்னா அறிவை கடக்கிறவன் தான் உணர்வுக்கு போக முடியும். அதாவது ஒருத்தனுக்கு உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நல்லா அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்காங்கன்னா, அவன் அறிவை கடந்து அதுக்கப்புறம் மேல ஏறணும். அப்பதான் அவன் உணர்வு சார்ந்தவளா மாற முடியும். ஆனா ஆண் ஒரு படி கீழே தான் இருக்கான். அது வந்து எல்லாத்தையும் லாஜிக்கலா தான் அணுகும். இப்ப வந்து ஓகே, இப்போ ரோட்ல ஒருத்தவங்க போறாங்க, அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்களால நமக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆனால உணர முடியாது. அவன் அறிவை யூஸ் பண்ணி பார்ப்பான். ஓகே, நல்லா சட்டை போட்டிருக்காரு. ஒரு படத்துல அன்பே சிவம் அப்படிங்கிற படத்துல மாதவன் ஏத்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு ஒருத்தர் டீசெண்டா உட்காந்துருப்பாரு. ஓகே, பேண்ட் ஷர்ட் போட்டவங்கலாம் வந்து நல்லவங்க இருப்பாங்கம்மா. அவன் பிஸ்கட்டை கொடுத்து மயக்கி இவன் இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு இருக்கான். இவனுடைய லாஜிக் இவ்வளவுதான். இவன் அதாவது ஒரு ஒரு அறிவு சார்ந்து யோசிப்பானே இல்லையா, அவனால உணர முடியாது. இதுவே ஒரு பெண்ணா இருந்தா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இவங்க எதற்காக நம்ம கிட்ட பழகுறாங்க, இவங்களுடைய
நம்ம கிட்ட இவங்களுக்கு தேவை என்ன, இவங்களால நமக்கு பயன் இருக்கா இல்ல இவங்களால நமக்கு பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத உணர முடியும். இந்த உணர்வு சார்ந்த இந்த அறிவு இருக்கு பாத்தீங்களா, அது பெண்ணுக்கு தான் இருக்கு. அதனால இப்ப ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை வருது அப்படின்னா இந்த 2 சண்டையுமே 2 பேருமே வேற வேற உலகத்துக்காரங்க. இந்த ஜான் கிரே அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. இந்த மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படிங்கிற அந்த புத்தகம் தமிழ்ல கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேருமே என்டையர்லி டிஃப்ரெண்ட் பர்சன். இப்ப நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கருத்து வேறுபாடு வருது. எப்பவுமே இப்ப அவங்க வந்து தன்னுடைய அவங்க ஆசிரியர் இருக்காங்க, வந்து பள்ளிக்கூடத்துல நடந்தது எல்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி எங்க பள்ளிக்கூடத்துல அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு அந்த அந்த அவங்க என்கிட்ட சொல்றப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன், இவங்களுடைய பிரச்சனைய தீர்க்கறதுக்கு என்கிட்ட வழி தேடி வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே நான் தீர்வு சொல்லுவேன். இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா சரியாயிரும், இப்படி எல்லாம் பண்ணா சரியாயிரும். ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும், நான் தீர்வு சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. இன்னும் புதுசு புதுசா பிரச்சனைகளை சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன இவ்வளவு சொல்றேன் உன்னை கேட்க மாட்டேங்கிற, இந்த தீர்வெல்லாம் நீ அப்ளை பண்ணா உன்னால அது சரியாயிருமே அப்படின்னு சொன்னா சண்டை வந்துடும். கடைசியில அது 1 வாரம் 2 வாரம் ஒரு பெரிய சண்டையாகி ஒரு 2 வாரம் பேசாம இருந்தா அதுக்கப்புறம் மறுபடியும் பேச்சுவார்த்தை வரும். அப்ப எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. ஏன் இப்படி நம்ம எவ்வளவு தீர்வு சொன்னாலும் அவங்க பிரச்சனையை சொல்றாங்க, பிரச்சனைக்கு நம்ம தீர்வு சொல்றோம், ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க. இதுதான் ஆணுடைய மென்டாலிட்டி. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த இந்த ஒரு புத்தகம் அப்பதான் எனக்கு கிடைச்சது. அப்ப இந்த புத்தகத்தை படிச்சு பாக்குறப்ப புரிஞ்சிச்சு, ஓஹோ அவங்களுடைய தேவையே வேற. என்னன்னா அவங்க தன்னுடைய பிரச்சனையை தானே தீர்த்துக்கக்கூடிய மன வலிமை படைத்தவர்கள். அவங்க ஒரு எமோஷனல் அவுட்லெட் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மட்டும் நம்ம வழிகாட்டினா போதுங்கிற புரிஞ்சுக்கிட்டு இப்ப அதுக்கப்புறம் அதே மாதிரி பிரச்சனை வருது என்கிட்ட. அப்பைக்கு நான் அப்படியா அப்படியா அப்படின்னு அவங்க சொல்றதை நான் கேட்க மட்டுமே செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க ஓகேங்க, நான் ஓகே நீங்க சாப்பிட்டீங்களா, அதாவது ஒரு லென்த்தி கன்வர்சேஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க நீங்க சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, ஏதோ செஞ்சு தருவா அப்படின்னு. அப்ப என்ன ஆகுனா இப்ப அவங்க நார்மலான ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப நம்ம அந்த உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் வேண்டியிருக்கு. நம்ம அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இவங்களுடைய உலகமே வேற, நம்மளுடைய உலகமே வேற. அதனாலதான் ஒரு அம்மா சொன்ன மாதிரி 2 பேருமே வேற வேற உலகத்துக்காரங்க. இப்ப உதாரணத்துக்கு சொன்னோம்னா செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்திருக்காங்க, வெள்ளி கிரகத்துல இருந்து வந்திருக்காங்க. 2 பேரும் பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய இதுவுமே வேற, இயல்பே வேறையா இருக்கிறப்ப 2 பேரும் அவங்களுடைய இயல்பை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த குடும்பங்கிறது சிறக்கும். அதனால இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க கணவர்கள் எல்லாமே சரியா பெண்களை சரியா புரிஞ்சுக்கணும்னா அவங்க சொல்ல கேட்டா ஓகே, அவங்களுக்கு என்ன அவங்கள புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமா இருக்கு. நான் பல பெண்கள்கிட்ட இந்த வகுப்பு எடுக்கிறப்ப கேட்டேன், அவங்களுக்கு முக்கியமான தேவை என்னன்னா கணவன்கிட்ட இருந்து பெரிய சொத்து சுகம், காரு பங்களா நகை நட்டு புடவை இதெல்லாம் இல்லை, என் வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பதிலாதான் எல்லாத்துட்டையும் இருக்கு. அப்ப அதை சரியா புரிஞ்சா மேக்சிமம் இந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். ஓகே, அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம். நம்ம என்ன இந்த பெண் இயல்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த கேள்விக்கு நம்ம போக வேண்டியது. இப்ப மறுபடியும் எல்லாம் சொல்லுங்க, இங்க நம்ம நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. என்ன இந்த இறை சாதனை மார்க்கத்துல பெண்கள் தான் நிறைந்து இருக்கிறீங்க. அதனால உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எல்லாரும் திருமணம் ஆன பெண்கள் தான். சரி, இப்போ உங்களுக்கும் பெண் குழந்தைகள் இருக்கும். ஏன் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும்? அதனால ஏன் நன்மை அவங்களுக்கு கிடைக்க போகுது? திருமணம் செய்யலாமா செய்ய வேண்டாமா? பெண்கள் நீங்க ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கீங்க, அப்போ உங்க திருமணத்தால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு? இந்த திருமணம் ஏன் தான் பண்ணணும்? அதுக்கான ரீசனை சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, ஒரு பெண் அந்த திருமணமாகி ஒரு குழந்தைன்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல ஐயா, அதில் தான் அவங்களோட அந்த முழுமையே இருக்குது. ஒரு அறிவு சார்ந்த குழந்தையா 10 மாதம் அவங்க அந்த சுமந்து அந்த குழந்தைய பெற்று அதை வளர்க்குறது என்னதான் ஆண் பார்த்தா கூட ஒரு பெண் இடத்துல இருந்து அவங்களால அதை பண்ண முடியாதுங்க ஐயா. அப்பதான் அந்த பெண்ணுக்கு ஒரு முழுமை கிடைக்குதுங்க ஐயா. மகரிஷி கூட என்ன கிடைக்குது? ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுனால என்னதான் கிடைக்குது உங்களுக்கு? அப்ப எப்படிங்க அந்த உலகம் இயங்குது? பெண்ணால தான் இயங்குது. மகரிஷி சொல்லுவாங்க,
பாதி ஆண்கள் பாதி பெண்கள், அந்த பாதி ஆண்களும் பெண்கள் பெற்றெடுத்தவர்கள் அப்படிம்பாங்க. அப்ப நம்ம யாருமே சரிம்மா. இருக்க மாட்டோம் ஐயா ஒரு இல்ல பெண் இல்லைன்னா. அதாவது பெண்ணால உலகம் இயங்குது, அதெல்லாம் ஓகே. ஆ. நீங்க ஒரு குழந்தை பெத்துக்கனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? நீங்க அதனால மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு உங்களுடைய பர்பஸ் என்ன அதுல சால்வ் ஆயிருக்கா? நீங்க அதை எங்களுக்கு சொல்லுங்க. அதுல தாங்க ஐயா மகிழ்ச்சி, நிறைவு எல்லாமே இருக்குது. ம். ஆனா எல்லாரும் இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க, பிள்ளைய பெத்தா கண்ணீர் அப்படின்னு எல்லாம் பாடுறாங்களே, நீங்க என்ன அது சொல்லுங்க? நம்ம வளர்க்குறது இருக்குதுங்க ஐயா. நம்ம தாய்கிட்ட தாங்க ஐயா 90% இருக்குது. 10 மாதம் கருவில் இருக்கும்போது அவங்க எவ்வளவு வாழ்த்துறாங்க. தாயை போல பிள்ளை நூலை போல செல்லுன்னு சொல்றாங்க. தந்தையை போல பிள்ளை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வளர்ப்புங்கிறதுல அதிக பங்கு ஒரு தாய்க்கு தான் இருக்கு. அவங்க ரோல் மாடலா இருந்தா அந்த பிள்ளைங்க நல்ல மகரிஷி கூட அதான் சொல்லுவாங்க. இங்க ஒரு குடும்பத்துல ஒரு பெண் மனவளக்கலை கத்துக்கிட்டா அந்த குடும்பமே நல்லா இருக்கும், அந்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஓகே. அப்போ பெண்ணுடைய பர்பஸ் கல்யாணம் பண்ணிக்கிறதான பர்பஸ்ங்கிறது குழந்தை பெத்துக்கிறதோட முடிஞ்சுதா? அப்படி இல்லைங்கய்யா. அந்த ஒரு முழுமை, அந்த ஒரு ஒரு கணவன் மனைவி, அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஆளாக்குறது, அந்த ஒரு முழுமைத்தன்மை வர்றது நான் சொல்றேங்க ஐயா. பெண் சரி, ஏன் இந்த இந்த குழந்தை பெற்றுக்கொள்வதால அவளுக்கு என்ன ஒரு பெரிய நன்மை இருக்கு? அந்த குழந்தை பெற்றுக்கிறனால அவளுடைய அந்த இயல்புல அவளுக்கு என்ன ஒரு அப்கிரேட், அதாவது என்ன சொல்றது, உயர்வு கிடைக்கும்? அதாங்கய்யா, கல்யாணம் ஆகுற வரைக்கும் அது ஒரு குழந்தை மாதிரி அவங்க வீட்டில் அவங்க இருந்திருப்பாங்க. அந்த 10 மாதமுமே அவங்க எவ்வளோ சகிப்புத்தன்மை, அந்த பொறுமை, அந்த ஒரு ஒரு குழந்தைய சுமக்கிறதோ, அவங்களோட கேரக்டரே மாறிடுதுங்க ஐயா கல்யாணம் ஆனதும். அப்படி சொல்றீங்க. ஓகே, சரி. வேற 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 ஏதாவது சொல்லு. வேற மனோன்மணி சொல்லுங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் என்னோட சொல்லுங்கம்மா. அனுபவத்தை வச்சு சொல்றேன். எனக்கு 76 வயசாகுது. என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். அதாவது ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி சொன்னா இயல்பா அவங்க பிறவியிலேயே அவங்களுக்கு ஆளுமைத்தன்மை இருக்கு. ஆளுமைத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதுக்காக தான் அவன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை வச்சு அவன் வாழலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தனக்கு பிறகு ஒரு ஆண் இருந்தால் தான் அந்த பெண் இந்த உலகத்தில் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தோடு வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம் ஒன்று. அப்புறம் பெண்கள் தான் அந்த குடும்பத்துக்கு போய் அந்த குடும்பத்தினுடைய நம்ம மகரிஷினுடைய இதுபடி சொல்லும் பொழுது அவங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு முக்கால்வாசி நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோம். அங்கே அது ஒரு காரணம். அப்போ அந்த ஆளுமைத்தன்மை உள்ளவங்க கிட்ட நமக்கு அதுக்காக பெண்களுக்கு ஆளுமைத்தன்மை இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுமைத்தன்மைக்கு பெண்கள் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாலே போதும். அந்த பெண்ணுக்கு என்ன அதனால கிடைக்குது? கல்யாணம் பண்ணாலும் அவளுக்கு என்ன கிடைக்குது? அவனுக்கு என்னென்னமோ கிடைச்சிரும். ஆனா இவளுக்கு என்ன கிடைக்குது? பெண் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவன் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இந்த தன்மை எல்லாம் பெண்களுக்கு இயல்பா அமைஞ்சிருக்கு. இதனால என்ன அவளுக்கு கிடைக்குது? விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட இருந்து பொறுமையா இருந்து என்ன கிடைக்குது? உலகத்தை உருவாக்குறதே பெண் தானே. உருவாக்குறதுனால அவளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு உலகத்தையே உருவாக்குறதுனால அவளுக்கு என்ன கிடைக்குது? நான் ஏன் எவ்வளவு கஷ்டப்படணும்? கஷ்டப்பட்டு எனக்கு என்ன கிடைக்குது? அதையே அத அம்மா உங்களுக்கு டவர் ப்ராப்ளம் ஆகுது. உங்களுக்கு டவர் ப்ராப்ளம் ஆகுது. மனோன்மணி அம்மா. ஐயா நான் புஷ்பராணி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. ஐயா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குதுங்க ஐயா. அதாவது இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போனா கூட எங்கேயாவது ஒரு டூர் கூட்டிட்டு போறாங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னா கூட பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க. நீ கொஞ்ச நாள் பொறுமையா இருமா, எங்கேயும் போக வேண்டாம், உன்னை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டு தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்னையெல்லாம் உன்னால பாதுகாக்க முடியாது, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நீ பாதுகாப்பா இருப்ப, உனக்கு ஒரு கட்டை போடணும் அப்படின்னு சொல்லிதான் பெண்ணை அவசரமா அந்த ஒரு ஏஜுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பாதுகாப்பு கருதிதாங்க ஐயா. அது கம்முன்னு ஒரு ஜெயில போட்டுடலாமே, ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்? ஜெயில போட்டா பாதுகாப்பா இருக்கலாம். என்னன்னா அது ஒரு புரிதல் இருக்காது இல்லைங்கய்யா. ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு பாதுகாப்புங்கும் போது நம்மையும் பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்கன்ற ஒரு நிம்மதி. உங்களை பாதுகாக்கிறதுல போட்டா ஒரு 10 போலீஸ்காரங்களாவது இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா.
அந்த ஐயா டீனேஜ் அம்மா சொன்ன தாண்டும் போதே மாதிரி அந்த கர்மா கழிக்கிறது இந்த இந்த என்கிட்ட இப்போ எவ்வளோ பாவ புண்ணிய பதிவு இருக்கு, என் வாழ்க்கை துணை எவ்வளோ இருக்குது, இந்த 2 பேரும் இணைஞ்சு ஒரு குடும்பம் வரணும் அப்படின்னு இறைவன் போட்டது தாங்க ஐயா. இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது கர்மாவை கழிக்கிறது தானே? ஆமாங்க ஐயா. ஆனா பாவத்தை சரி. வேற பாவ புண்ணியம் 2 இருக்குங்க ஐயா. சரி ஓகே. சரிம்மா வேற வேற யாராவது? ஐயா கோகிலம். வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா கோகிலம். கோகிலம் முடிச்சேன் பேசுறேன். பெண்மைங்கிறது வந்து ஆண்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு வந்து பெண்மை. அதை வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசுல அவங்க உந்து சக்தி, வேகம், அதுக்கு கழிவு, அதுக்கான பெண் துணை வந்து தேவைப்படுதுங்க ஆண்களுக்கும். அதனால அடுத்த நம்ம குடும்பம், அதாவது குடும்பம் உலகமே உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. அப்ப பெண்களின் முழுமைங்கிறதே வந்து தாய்மை. அவங்க எவ்வளவு வலி வேதனை அலைஞ்சாலும், எத்தனை கஷ்டப்பட்டாலும், ஒரு குழந்தை பிறந்து அதனோட இதை பாக்குறப்போ எல்லாம் மறந்துட்டு அடுத்த குழந்தை மறுபடியும் பெத்துக்குவாங்க. கடவுள் எல்லார்ட்டையும் கடவுளாவே எல்லா இடத்துலயும் வர முடியாதுங்கிறத பெண்கள் படைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. வெரி குட்மா. அவங்க இருக்கிறதுனாலதான் நம்ம இவ்வளவு தூரம் உலகமே இயங்கிற. ஒரு ஆண்கள் மட்டும் இருக்கிற வீடுன்னா அது வீடுன்னே சொல்ல மாட்டோம். பெண்கள் இருந்தாதான் அது வீடு. வீடுங்கிறதுக்கான முழுமைங்கிறதே பெண்கள் இருந்தா மட்டும்தாங்க வீடே அழகுங்கிறது. ஆணுக்கு ஒரு துணை வேணும், பெண்ணுக்கும் துணை, 2 பேரும் சப்போர்ட்டிவா இருக்கணுங்கிறது தான் உலகம் இயங்குறதுக்கான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர்மா. வேற வேற யாராவது? நல்லா நல்லா சொன்னீங்க. வேற ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. துணைவன் துணை இருக்கிறவங்க தான் சார் துணைவன். துணைவன் துணைவின்னு சொல்றதே அதுக்குதான் சார். நம்ம வந்து தனியா இருக்கிறோம், ஒரு துணைக்கு ஒருத்தர் பாதுகாப்பா வருஷமெல்லாம் கூட இருப்பாங்க, அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க அப்படின்ற ஒரு இதுல சேர்த்து வைக்கிறது. ஆண்னா கொஞ்சம் ஆணவமா இருப்பாங்க, பெண்ணா பொறுமையா இருப்பாங்க. அந்த ஆணவமும் பொறுமையும் சேர்ந்தா குடும்பம் நல்லா இருக்கும் அப்படி. ஓகே. வேற சொல்லுங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்மைக்கு வந்து தாய்மைங்கிற ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்குது. தாய்மை வெரி குட். ஓகே. தாய்மை அதுவும் வந்து நீங்க சொன்ன மாதிரி பெண்மைக்கு வந்து முழுமைத்தன்மையும் கிடைக்குது. ஒரு அங்கீகாரம், எங்க போனாலும் ஒரு சேஃப்டி அப்படின்னு. நாங்களும் போனா ஒரு மாதிரி இருக்கு. அவங்க அந்த இன்னொரு அம்மா சொன்ன மாதிரிதான் அம்மா அப்பாவுக்கு ஒரு பேடனா இல்லாம அப்புறம் வாழ்க்கை துணையை தேடி வச்சா அது ஒரு சந்தோஷமா அந்த பெண்ணோட முழுமைத்தன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலதாங்கய்யா கல்யாணங்கிறது. தாய்மைங்கிறது ஃபர்ஸ்ட், அம்மாவா ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ரமோஷன்ங்கய்யா. ஓகேம்மா ஓகே. வேற வேற யாராவது சொல்றீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா சொல்லுங்க. ஐயா திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது ஐயா. ஆணும் பெண்ணும் அந்த லைஃப்ல விட்டு கொடுத்து போகணும் ஐயா. பட் அது குப்பை மேடா இருந்தாலும் ஒரு பெண்மை அந்த குடும்பத்தை மென்மேலும் உயரத்துக்கு தான் கொண்டு வர்றா. தனக்கு கூட இல்லாம தான் கணவர், தான் குழந்தை, தான் உற்றார் உறவினர்கள்னு உயர்த்தி கொண்டு போறா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு பெண்மை இந்த வந்து ஒரு உயிரை உருவாக்குவதே ஒரு பெண்ணு தான். அப்ப ஆண்களை விட உயர்ந்தவங்களும் கிடையாது, தாழ்ந்தவங்களும் இப்ப சிறப்பானவர்கள் மகரிஷி சொல்றாங்க. இது அனுபவமாக இறைவன் வந்து அப்படிதான் படைச்சிருக்கிறார். இந்த பூமியில ஒரு உயிரை உருவாக்கணும்னா ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில வச்சாதான், என்னதான் கருமுட்டை டெஸ்ட் டியூப் குழந்தையா இருந்தா கூட ஒரு தாயினுடைய கருப்பையில வச்சாதான் அது வளருது. அப்ப இந்த தாய்மைங்கிற ஒரு உணர்வு இந்த பெண்களுக்கு தான் இறைவனே படைக்கப்பட்டது. அததான் இறைமை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து லைஃபா வந்து பெண்களுக்கு ஒரு தன் வீட்டுக்காரே இருந்தாலும் இல்லைன்னாலும் குடிக்காரா இருந்தாலும் தன்னுடைய குழந்தைங்களை தன்னுடைய உயிரை கொடுத்தாது காப்பாத்தி வெளிக்கொண்டு வந்து ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு வருவா, ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவா. அதுவே ஒரு தாய் இறந்துட்டாலோ இல்ல தாய் இல்லைனாலோ ஒரு கணவனால தனிமைகளை அந்த குழந்தைய அந்த அளவு முன்னு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதாங்க ஐயா என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா.
நல்லதுமா. வேற வேற ஏதாவது சொல்றீங்களா? வாழ்கலம் சொல்லுங்க. சுரேஷ் ஐயா. சொல்லுங்க. ஐயா மேடம் ஒருத்தர் சொன்னதான் மெயினா வந்து அந்த உடல் கழிவு உத்வேகத்துக்கு தான் மெயினா வந்து திருமணம், அதாவது லைசன்ஸ்டு இது இந்த மாதிரி சொல்ற மாதிரி கல்யாணம்னு ஒரு அங்கீகரிக்கப்பட்டது. அதுக்காக தான் மெயினா திருமணமே பண்ணி வைக்கிறாங்க. ஓகே. அதாவது உடல் ரீதியான மாற்றங்கள் வந்து அப்பதான் பெண் சந்திக்க முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம். ஓகே. அதுதான் மெயின் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே. அப்போ அந்த சப்போஸ் கல்யாணம் பண்ணாம இருந்தா நிறைய ப்ராப்ளம் சந்திப்பாங்க. கர்ப்பப்பை சம்பந்தமாக எல்லாமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கு. உடல் கழிவுலாம் ஆட்டோமேட்டிக்கா இது வச்சுன்னா அவங்க ஆமா பயாலஜிக்கல். ஓகே ஓகே. வேற ஐயா வாழ்க வளமுடன். பெண்களுக்கு பாதுகாப்பு கருதி தான் கல்யாணம் முடிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்னு வந்து பெண்களோட பிராக்டிக்கலா சொல்லணும், ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உடலின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அடிப்படையில பெண்களுக்கு கல்யாணம். ஓகே ஓகே. உடலுக்கு தேவைன்னா ஏன் லிவிங் டுகெதர் மாதிரி இருந்துட்டு போயிடலாம்ல? ஏன் ஒருவனுக்கு ஒருத்தின்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு? நம்மளுடைய கல்ச்சர்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல இல்லைங்கய்யா. நம்மளோட ஒரு கட்டுக்கோப்பா தானே நம்மளோட இந்தியன் கல்ச்சர் அப்படி இருக்கு. ஓகே விடுங்க. சரி, வேற கல்ச்சர் மாத்தினா அது மாதிரி நான் மாறிக்கலாம் அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே ஓகே. வேற சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா இந்த திருமணம் ஆகுறதுன்றது அங்கதான் வந்து அந்த பெண்கள் வந்து மேன்மையாக்கப்படுறாங்க ஐயா. முதல்ல வந்து அவங்களோட பாடசாலையே அங்கதான் ஐயா நடக்குது. அங்கதான் வந்து ஒரு பெண் வந்து திருத்தம் அடையிறா ஐயா. அவங்களை எப்படி மேல மேல வந்து அவங்கள வந்து உயர்த்திக்கலாம் அப்படின்றது எல்லாமே அங்கதான் ஐயா நடக்குது. ஒவ்வொரு மனிதர்களும் அங்க அவங்களுக்கு கருவி ஆகுறாங்க ஐயா. ஒவ்வொருவரும் கருவியாக்கி இந்த பெண் வந்து அங்கைய வந்து குறைய நீக்கிட்டே வந்து நிறை மனிதரா வர சொல்ல அந்த பெண் வந்து தன்னுடைய குடும்பத்தையும் நிறையாக்கி தன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்தையும் வந்து அவங்க நிறையா கொண்டு வராங்க ஐயா. அதே போல இந்த நோய்கள் எல்லாமே வந்து நம்ம குணம் சார்ந்துதான் ஐயா வருது. ஒவ்வொரு நோய்களும் வந்து இந்த குணங்கள் தான் ஐயா காரணம். சோ இதெல்லாம் திருத்திட்டு நம்ம நிறை மனிதரா மேன்மையோட வரணும் ஐயா. ஓகே, சூப்பர். ஷர்மிளா சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. பெருமை கிடைக்குதுங்க ஐயா. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு இதமா சால்வ் பண்ணிட்டே வரும்போது அவங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்குது. ஒவ்வொரு கட்டமா நகர முடியுதுங்களே. வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுங்க ஐயா. வெரி குட் வெரி குட். ஓகே. ஜெயந்தி சொல்லுங்க. ஐயா பெற்றோரை பிறந்தகத்தை சுவாமிஜி சொன்னதுதான் ஐயா. பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறாற்ற பற்றற்ற துறவியென குடும்பத்தொன்றேற்று நற்றவத்தின் வாழ்க்கை துணையாகிய சுவாமிஜி சொன்ன பாடல் இதுக்கு நல்லா பொருந்தும் ஐயா. சரிங்க, சரிம்மா சரிம்மா, அருமாமா. ஓகே, பரவாயில்ல. எல்லாரும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. ஏன்னா இப்போ பெண் வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய குழந்தைகள்கிட்டயே திணிக்கிறாங்க. நிறைய பெண் குழந்தைகள் நான் பார்க்குறேன், யாருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. அது நம்ம சொல்லி வளர்த்தாலுமே கூட என்ன சொல்றாங்க, நீங்க சண்டை போட்டுட்டு தானே இருக்கிறீங்க பேரண்ட்ஸ் 2 பேரும். நீங்க அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது சண்டை போட்டுக்கிறதுக்காக தான் இருக்கு. அதுல என்ன எங்களுக்கு கிடைக்க போகுது? நீ என்ன சந்தோஷத்தை அனுபவிச்ச இவ்வளவு நாள் உங்க வீட்டுக்காரோட வாழ்ந்து, இல்லை உங்க என் அப்பா கூட வாழ்ந்து நீ என்ன சந்தோஷத்தை அனுபவிச்ச? எவ்வளவு துன்பங்களை தான் நான் பார்க்கிறேன். நீ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லையே, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம பெண்களுக்கே ஏற்படுது. அப்போ நம்ம என்னதான் வந்து ஒரு தத்துவமா நம்ம சொன்னாலும் நம்ம இயல்புல நம்ம கஷ்டப்படுறதுங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, திருமணம்ங்கிறது நீங்க அதாவது மகரிஷி சொல்லியிருக்காரு, பெரிய பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வைங்க. உங்களுடைய மனச்சான்றுப்படி சொல்லுங்க, இந்த திருமண வாழ்க்கையில நீங்க பட்டது கஷ்டங்கள் நிறையாவா இல்ல அதாவது மகிழ்ச்சி நிறையாவா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. கஷ்டங்கள் அதிகம் அனுபவிச்சிருக்கோம்.
பொறுமையாவும் விட்டு கொடுத்தும் போயிருக்கேன் ஐயா. கஷ்டங்கள் உண்மையிலுமே கஷ்டங்கள் அதிகம் ஐயா. அப்போ அப்ப இது வந்து ஒரு ஒரு சிறைச்சாலை தானே. இப்ப ஏற்கனவே ஒரு பெண் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு பாதுகாப்புங்க. அது வந்து இது வந்து ஒரு நபர் ஜெயில். ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு போலீஸ் மட்டும் இருக்கிற ஒரு ஜெயில் மாதிரி தானே இந்த கல்யாணம் இருக்கு. இல்ல இது வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல்ல நம்ம ஒரு ஆன்மீகத்துல அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கு இந்த திருமணம் துணை செய்தா, இல்ல இது ஒரு ஜெயிலா இருக்கா? உண்மைய சொல்லுங்க. ஜெயிலுன்னா சொல்ல முடியாது ஐயா. கர்மாவசமக்கு இதெல்லாம் அனுபவிச்சுதான் போகணும். பட் பொறுமை, தியாகம், விட்டு கொடுத்தாதானே அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சாதனை படைக்கணும் இல்லையா? நாங்க சாதனை பெண்கள் இல்லையா? சாதனை பெண்கள் தான். ஆனாலும் சோதனையே இருக்குங்கிறீங்க நீங்க. ஒரு துன்பமே மொத்தமும் துன்பம் வந்துகிட்டே இருக்காது இல்லையா? இன்பமும் வருது இல்லையா? ஆனா நீ எடுத்த உடனே சொன்னது என்ன? அதுதான் நான் எடுத்துக்குவேன். எடுத்த உடனே நீங்க எல்லாம் கஷ்டம் தான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அப்ப உங்க பிள்ளைங்க பாத்துட்டு என்ன பண்ணும்? அம்மாவே இவ்வளவு கஷ்டப்படுது, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குமா கேட்காதா? கண்டிப்பா கேட்பாங்க. யதார்த்தங்கிறது ஒண்ணு. நம்ம தத்துவப்படி என்ன வேணா பேசலாம். இப்ப நான் பாடம் எடுக்கிறேன், சூப்பரா பேசலாம். ஆனா யதார்த்தங்கிறது வேறையால இருக்கு. நம்ம கஷ்டப்படுறோம், அத குழந்தைங்க பாக்குது. பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்து தெரியறப்ப நம்ம இல்லம்மா நான் கஷ்டப்படுறேன், நீனும் வந்து உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றது? வேற யாராவது சொல்லுங்க. பழனிசாமி அடுத்த புஷ்பராணி சொல்லுங்க. துன்பம் தாங்கய்யா. 70% துன்பம் தாங்கய்யா. 70% துன்பம். நம்ம வந்து மகரிஷி ஐயாவோட கிளாஸ் வந்து அட்டன் பண்ண பிறகுதான் நம்ம புரிதலே நமக்குள்ள வந்திருக்கு. நாம வந்து அவங்க ஒரு இறைநிலை, நாம ஒரு இறைநிலை. அப்போ நம்மளுடைய கர்மாவுடைய பயன்படையதான் நம்மளுடைய ஆன்மாவை வந்து இறைநிலை இணைக்குது. அப்போ சில விஷயங்களை நம்ம ஏத்துக்கதான் வேணும், விட்டு கொடுத்து போகதான் வேணும்னு நாம இப்ப கத்துருக்கோம். ஆனா இது கத்துக்காத முன்னாடி துன்பம் தான் பட்டோம். இப்ப வந்து ஏத்துக்கிட்டதுனால இப்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா முன்னாடி துன்பம் தான் பட்டோம். ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றிமா. சொல்லுங்க அடுத்தது பத்மாவதி. வாழ்க வளமுடன்யா. அவங்க சொன்ன மாதிரிதான் துன்பம் தான். மகரிஷிட்ட போனதுக்கு அப்புறம் தான் இந்த துன்பத்தை எல்லாம் எப்படி இன்பமா மாத்திக்கிறதுங்கிறது ஒரு வழி தெரிய வருது. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களோட ஆட்டிடியூட்ல அப்படிதான் இருப்பாங்க. நீ உன்னே மாத்திக்கோ அப்படிதான் அவரும் சொல்றாரு மகரிஷி ஐயாவும். பெண்களை வந்து புரிதல் வந்து எந்த அளவுக்கு அவங்க தாய் தகப்பன் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது வழிதான் வாழ்க்கை இருக்கு. அவங்க நான் செய்யறது கரெக்ட் அப்படின்றாங்க. இங்க வந்து நம்ம மேல முடியல, மேவி பேச முடியல, பேச முடியல. சரி சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அதான் ஐயா சொல்லிட்டாரு, தவம் பண்றோம், ஏத்துக்குவோம், அவ்வளவுதான். ஏற்புத்திறன் தான் கூட வேண்டியிருக்கு. ஓகேமா, நல்லது. அடுத்து மனோன்மணி சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. அதாவது குழந்தைன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அடுத்தடுத்து குடும்பங்களில் வந்து நம்ம நிறைய விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை நமக்கு வந்துடுது. முதல்ல இருக்கிறத காட்டிலும் அடுத்தடுத்து குழந்தைகள் வரும்போது விட்டு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துடுது. ரெண்டாவது வீட்டில் அவங்களே ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் கூட அடுத்த நேரம் வந்து அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக பேசும்பொழுது நம்ம அதை மறந்துடுறோம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கை வரும் பொழுது நமக்கு லாபம் இது இன்பம் துன்பம் ரெண்டுமே வெறும் இன்பமாகவே இருந்தால் அது வந்து லைஃப் கிடையாது, வெறும் துன்பமாகவே இருந்தால் அது லைஃப் கிடையாது. ரெண்டும் கலந்தது தான். அந்த ரெண்டும் கலந்தது அப்படிங்கிறது இன்பமாக இருக்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல் மூலமாகவே அது துன்பமாக மாறிடுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம அந்த லைஃப்பில் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கும் நம்ம ஒரு ரோல் மாடலாக வாழணும். வாழ்க வளமுடன் ஐயா. நல்லதுமா. அடுத்து சொல்லுமா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. நம்மளுடைய முரண்பாடுகளை வந்து எடுத்து இதுல ஆராய்ந்து பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு முரண்பாடுகளும் வந்து நமக்கு வந்து வந்தவங்க எல்லாம் வந்து கருவியா தான் தெரிஞ்சிருக்கும். நம்மள திருத்த வந்த கருவிகள் தான். எல்லா முரண்பாடுகளும் வந்து நம்மள வந்து திருத்த வந்திருக்கு. ஆனா முரண்பாடுகளை எடுத்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு நன்மை வந்திருக்கும். இததான் வந்து நம்ம ஆராய்ச்சி பார்த்து இதுல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா வந்த முரண்பாடுகள் எல்லாமே நம்மள வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு தான்
அப்படின்ற உண்மை இதுல தெரிய வரும் ஐயா. இந்த இந்த கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில வர சொல்லதான், இதுல நிறைய நம்மளுக்கு அனுபவம் கிடைக்க சொல்லதான் நம்மளோட எண்ணங்களையும் குணங்களையும் திருத்தி நம்ம மேன் மக்களா வந்து போக முடியும். நம்மள சுத்தி இருக்கிற சமுதாயத்தையும் அதுக்குள்ள இந்த அலைகளை பரப்பி நம்ம கொண்டு வர முடியும் ஐயா. மகரிஷி ஐயா சொன்ன மாதிரி. ஓகே, வாழ்க நல்லது. அடுத்து சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நமக்கு வந்து அதுக்கான ஒரு புரிதலும் ஒரு அறிவும் இருக்கணுங்க ஐயா. அந்த ம் வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு அறிவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அதை வந்து ஞான பாதையில கொண்டு போயிடலாங்க ஐயா. இப்ப நம்ம 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா நமக்கு இருக்க பாதிப்பு தான் அவங்களுக்கும் இருக்கும். நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் ஒரு ஆத்மா தான், அவங்களுக்கும் ஃபுல்ஃபில் ஆகலன்னு தான் நம்ம கிட்ட கோவப்படுறாங்க. அப்ப நம்ம அவங்கள்ட்ட பொறுமையா இந்த விஷயம்லாம் எடுத்து சொன்னாங்கலாம் புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம அம்மா அப்பா வீட்ல வந்து அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டுக்கிறோம். இப்ப வந்து இங்க ம் வந்து நம்ம போய் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிறோம். அப்ப சில விஷயங்கள் ம் பெட்டரா தான் இருக்கும் இங்கேயுமே. அதை நம்ம ம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இது நல்ல லைஃப்னு தான் ஐயா சொல்லுவேன். வெரி குட், வெரி குட். அடுத்து சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. அதாவது இது வந்து துன்பமா இன்பமான்றதெல்லாம் அதுக்கு அடுத்தது தாங்க ஐயா. முதல் வந்து என்னன்னா ஒரு புரியாத ஒரு பெண்ணை கொண்டு போய் அவங்க வந்து இருப்பத்தை கூட கேட்காத கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதாவது என்னன்னா சிக்கல்ல தான் மாட்டி விட்டுறாங்க. கடைசி வரைக்கும் சிக்கல் தாங்க ஐயா இது. ஏன்னா இன்னைக்கு மகரிஷி கிட்ட வந்தோம், இறை சாதனை மார்க்கத்துல வந்தோம், பல தெளிவுகள் தெரிஞ்ச பிறகுதான் இதான் வாழ்க்கை அப்படின்ட்டு நம்ம ஏத்துக்கிட்டுமே தவிர விட்டு கொடுத்து போறோம். அவ்வளவுதான். அந்த வாழ்க்கை தான் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. பட் என்னன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வந்ததுனால இதுதான் என்ன பண்றது. இப்ப நம்ம என்ன சொல்றோம், நமக்காக வாழறதில்ல. பெண்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எனக்காக நான் வாழறது கிடையாது. அக்கத்துல என்ன சொல்லுவாங்க, பக்கத்துல என்ன சொல்லுவாங்க, அவங்க சொந்தக்காரர் என்ன சொல்லுவாங்க, இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் கூட. ஏன்னா சாமிஜி கிட்ட வந்த பிறகுதான் நம்ம பல திருத்தங்கள் நமக்குள்ளாக. ஆனா எந்த விஷயத்திலும் எதுவும் மாற்றமே கிடையாது. ஆனா என்னன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்கம் வந்ததுனாலதான் நம்ம சொல்லலாம். எந்த துன்பமா இருந்தாலும் இப்ப ஜெயில கூட பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனா அவங்களுக்கு தண்டனை முடிஞ்சு வெளியே வந்துரும். பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இத வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்களுக்குள்ள ஏற்குள்ள பக்குவம் வந்த பிறகு இதுதான் அப்படின்றதுனால நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறோமே தவிர 90% வந்து வாழ்க்கையும் ஒரு ஜெயில் மாதிரிதான். அதே மாதிரிதான் சிக்கல். ரொம்ப நன்றி. நல்லது, பரவாயில்ல. அடுத்து ஜானகி. ஐயா, பெண்கள் தாயா இயற்கையிலே விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், பொறுமை எல்லாமே பெண்கள்கிட்ட தான் இயல்பா இருக்கு. ஆண்கள்ட்ட இருக்குது. இருந்தா பெண்கள்கிட்ட ஒரு 90% இருக்குது வச்சுங்களேன். அனைத்து தகுதிகளும் போனாங்கன்னா அவங்க வீட்டுல சண்டை சச்சரவு வராது. இப்ப சண்டை சச்சரவு வரலன்னா ஆன்மீகத்துல அவங்க அதிகமா முன்னேற முடியும். நம்ம செய்யறது தப்பு, அது இறைவன் அப்படின்னு எனக்கு மனவளக்கலை வந்ததுனால இறைவன்கிறது தெரியுது. அதுக்கு முன்ன தெரியாது. இருந்தாலும் சாமி தண்டிச்சிடும் அப்படின்னு நம்மள அச்சமுட்டியும் பயமுடுத்தியும் பெண்களை ஆண்களையும் வளர்த்தாங்க. இருந்தாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க. பெண்கள் வந்து கொஞ்சம் பயபக்தி அதெல்லாம் பயப்படுவாங்க. அதனால பெண்கள் வந்து ஞானத்திற்கான ஒரு பாதையா கூட அமைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது திருமணம்ங்கிற சிறைச்சாலை ஒரு ஞானத்திற்கான பாதை அப்படிங்கிறது சொல்றீங்க. ஓகே, சண்முக சுந்தரி சொல்லுங்க நிறைவா. கருத்து இருக்கா இல்லையா? ஓகே, கேக்குதா? சொல்லுமா ஐயா, கேக்குதா? சொல்லுங்க கேக்குது, சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து இப்போ ஒரு கொஞ்சம் விரிவா சொல்ல விரும்புறேன் சார். அதாவது இப்போ ஒரு செடியை ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம். இல்ல இறை இல்லை சார். அதாவது திருமணம் பெண்ணுக்கு ஏன் தேவைன்னு கேட்டீங்க. அதாவது சமுதாய கடமைகளை ஆற்றுறதுக்கு வந்து ஒரு வேலையை செய்யணும்னா எந்த ஒரு வேலையும் மனிதன் வந்து தனி மனிதனா செய்யவே முடியாது சார். ஒரு 2 பேர் தேவை. சில வேலைகளை மனிதன் பழைய கேள்வி. இப்ப கேக்குற கேள்வி, அது சிறைச்சாலையா ஞானத்திற்கான பாதையா? சிறைச்சாலை கிடையாது என்ன பொறுத்த அளவுல. சமுதாய கடமைகளை ஆற்றுறதுக்கு கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார். ஒரு ஆண் பெண்ணை ஆதாம் ஏவாள் மாதிரி படைச்சதுக்கு மாதிரி சமுதாய கடமைகளை மனித இறைவன் தான் நம்மளை உருவாக்கினார். அதனால அந்த கடமையை ஆற்றுறதுக்கு ஜெயில படைச்சார்.
அப்படி சொல்லிக்கலாமா? ஜெயில் இல்லைன்னு சார், என்னை பத்தி ஜெயில் இல்லை. எதுவுமே நம்ம கஷ்டம் நினைச்சா கஷ்டம், சரி, கஷ்டம் இல்லை ஓகே. நினைச்சா கஷ்டம் இல்லைன்னு தான் சார். சிறைச்சாலையே சொர்க்கம்ங்கிறீங்க. ஆமா சார், சிறைச்சாலை வெரி நினைச்சா குட். சிறைச்சாலை தான். எல்லாருக்குமே சிறைச்சாலை சரிதான். அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிடணும். அதுக்கு தான் கடவுள். அதுக்கேன்னு நம்ம அதை செஞ்சுட்டு நம்ம அடுத்தாப்புல இறைவன்கிட்ட போய் சேர போறோம். அப்ப நம்ம தனியா தான் போறோம். ஓகே ஓகே, நல்லது. சரி, ஓகே. இப்படி நம்ம திருமணம் செஞ்சுக்கிற பொண்ணுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், ஒரு நச்சுன்னு ஒரு 2-3 பேர் மட்டும் சொல்லுங்க. என்னென்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா, ஏற்கனவே நம்ம ஆணுக்கு ஒரு 11 கண்டிஷன் போட்டிருந்தாரு திருவள்ளுவர். பெண்ணுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கு? நறுக்குன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் எடுக்க கூடாது. டக் டக்குன்னு சொல்லிடுங்க. ஐயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். தகுதிகள் கேக்குறீங்களா? ம் அர்ப்பணிப்புங்கய்யா. அர்ப்பணிப்பு, குடும்பத்தை பாதுகாத்தல். ஐயா படிச்சு அறிவோட இருக்கணுங்க ஐயா. அறிவோட இருக்கணும், தைரியம். அப்புறம் வேற டக் டக்குன்னு வேக வேகமா சொல்லுவோம், நமக்கு நெருங்கிடுச்சு நேரம். வாழ்க வளமுடன். ஐயா, பிரிவினை இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒற்றுமை அரவணைப்பு இருக்கணுங்க. ஒற்றுமை அரவணைப்பு. அப்புறம் என்னோட குடும்பம் உங்க குடும்பம் அந்த மாதிரி இருக்காம எல்லாத்தையும் ஒரே சமமா பாக்குற சமநோக்கு. ஓகே ஓகே. அப்புறம் வேற அவ்வளவுதானா? ஐயா உடல் நலமும் மன நலமும் இருக்கணுங்க ஐயா. அப்பதான் அங்க உடல் போன நலமும் மன நலமும் இருக்கணுங்க ஐயா. உடல் நலம் மனநலம். ஓகே. அப்புறம் சொல்லுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கணும், நிர்வாகத்திறன். குடும்பத்தை முதல்ல வந்து பொறுமை இருக்கணுங்க ஐயா, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல். இதுதான் இப்ப சாமிஜி கிட்ட நாங்க கத்துக்கிட்டது. அதனாலதான் ஏற்கனவே அவங்க சொன்ன மக்கள் ஏற்கனவே சொன்னதை நீங்க சொல்லாதீங்க. நீங்க புதுசா வேற சொல்லுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பா இருக்கணுங்க ஐயா. அங்க என்ன நடக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும். பெண்கள் ஆணுக்கு சொன்னது குழந்தை பிறந்தது இருக்கணும். ஓகே, குழந்தை பெறுதல் குவாலிட்டி. ஓகே. வேற ஓகே. வேற ஐயா ஈகையோட இருக்கணும். சமயோஜித புத்தி இருக்கணும். ஈகை, சமயோஜித புத்தி. ஓகே. வேற தவறுகளை. ஓகே. வேற ஐயா பயம் நீங்கி தைரியமாக இருக்க வேண்டும் ஐயா. தைரியமா இருக்கும். ஆமாங்க ஐயா. பயம் தான் ஐயா, இந்த ஃப்ரீக்வன்சி தான் வந்து நம்ம குழந்தைங்க எல்லாம் உடம்பு சரியில்லாத ஆக்குது. நம்மளோட பயமே நம்மளோட குடும்பத்துல பரவி அது வந்து பெரிய பயம் இல்லாம இருக்கும். ஓகே ஓகே. ஆமாங்க ஐயா. வேற யாருக்கும் சொல்லணுமா? சார் வாழ்க வளமுடன். சார் 18 வயது நிரம்பிய பெண்ணா இருக்கணும், வேதாத்திரியம் மனவளக்கலை தெரிந்த பெண்ணா இருக்கணும் சார். சூப்பர்மா, சூப்பரோட கண்டிஷன் போட்டீங்க. ஓகே. ஓகே. இப்போ போன வாட்டி நம்ம ஆண்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டோம், 11 கண்டிஷன் போட்டோம். இப்போ பெண்ணுக்கு என்னென்ன கண்டிஷன்ங்கிறது அந்த 11 கண்டிஷனை நம்ம போடல, திருவள்ளுவர் போட்டிருக்காரு. அதே திருவள்ளுவர்கிட்ட நம்ம போயிடுவோம். அவர் என்ன கண்டிஷன் போட்டிருக்காரு அப்படிங்கிறது. அவர் வந்து இல் வாழ்க்கை பொருட்பால்ல இது அறத்துப்பால்ல இல்லறவியல் அப்படிங்கிற அந்த இயல்ல இல்லறத்தை பத்தி சொல்லாதப்ப ஃபர்ஸ்ட் வந்து இல்வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை வைக்கிறாரு. அதுல ஆண் குடும்ப தலைவனுக்கான பொறுப்புகளையும் கடமைகளையும் அவர் சொல்றாரு. அப்படியெல்லாம் பொறுப்பும் கடமையும் மாற்றினா அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதை தொடர்ச்சியா அடுத்து ஒரு அதிகாரம் வைக்கிறாரு. அது வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு. அந்த அதிகாரத்தை அந்த ஒரு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கணும் அப்படின்னா அவன் ஒருத்தனால அது முடியாது. இப்போ குடும்பத்துக்கு ஒரு தலைவனை நியமிச்சாச்சு. ஏன் தலைவனை நியமிச்சாச்சுன்னா அவன் இயற்கையிலேயே உடல் வலிமை படைத்தவன். ஆண் என்பவன் உடல் வலு கூட, பெண் என்பவள் மென்மையானவள், அவள் உணர்வு சார்ந்தவள். அதனால அவளுக்கு
2 பேருமே அந்த குடும்ப தலைவன் தலைவி. அதாவது இவர் தலைவர், அவரு தலைவர், அதாவது இணை தலைவர். இவன் பொருள் சேர்க்கிறது, அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுன்னு அவனுக்கு சில வேலைகள், அந்த 11 வேலைகள் அவர் பிரிச்சு கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அவங்களுடைய பார்ட்னர் அவங்களுக்கு சில வேலைகளை அவர் நியமிக்கிறார். அது வாழ்க்கை துணை நலம் அப்படின்ட்டு அவரு ஒரு அதிகாரத்துல அவங்களுக்கு என்னென்ன கடமைகள்லாம் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் குறளே அவர் சொல்றாரு, மனைத்தக்க மாண்பு உடையல் ஆகி தன் கொண்டான் வளம் தக்கால் வாழ்க்கை துணை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது அதுக்கு என்ன உரை எழுதுறாங்கன்னா, மனையறத்திற்கு தக்க நற்குண நற்செய்கைகளை உடையலாய், அதாவது நல்ல குணங்களும் நல்ல செய்கைகளையும் உடையவளாக, தன்னை கொண்டவனது, தன்னுடைய அந்த குடும்ப தலைவனது வருவாய்க்கு தக்க வாழ்க்கையை உடையால் அதற்கு துணை. அவனுக்கு அவனால எவ்வளவு சேகரிச்சுட்டு வர முடியுமோ, எவ்வளவு பொருள் அவன் கொண்டு வரானோ அதற்குள்ள அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறவள் தான் அந்த வாழ்க்கை துணையா இருக்க முடியும் அப்படிங்கிற அவர் சொல்றாரு. சரி, இவர் இந்த இதுல நற்குணம் நற்செய்கைகள் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அது என்ன நற்குணம்னா என்ன? பெண்களுக்கு நற்குணங்கள் இருக்கணும், நற்செய்கைகள் இருக்கணும், வருவாய்க்கு தக்க வாழ்க்கையை அவ வேணும் அப்படிங்கிறத அவர் இந்த முதல் குறள்ல சொல்றாரு. அதுல நற்குணம் அப்படின்னா என்ன? அப்ப நற்குணங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப ஏற்கனவே 11 கடமைகள் ஆணுக்கு சொல்லியிருக்காரு. அந்த 11 கடமைகளை அவன் தனியா செய்ய முடியாது. தன்னுடைய வாழ்க்கை துணையோட தான் அவனால செய்ய முடியும். அவனால பொருள் ஈட்டிட்டு வர முடியும். அந்த பொருள் ஈட்டிட்டு இந்த கடமைகள் செய்யறப்ப, இப்ப அவனுக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இப்ப அவனுக்கு தேவையான பணம் எல்லாம் கொண்டாந்து கொடுத்துட முடியும். அவங்களுக்கு தேவையான அவங்கள பேணுவது இருக்குல்ல, அவங்களுக்கு அக்கறை காட்டுதல்ல, அந்த சாப்பாடு போடுறது, அவங்களுக்கு தேவையான நல்லது கெட்டதை செய்யறது, இது எல்லாமே தன்னுடைய துணை இல்லாம செய்ய முடியாது. அதே நேரத்துல இவங்க பெற்றோர், அவங்களுக்கான பெற்றோர், இவங்களை எல்லாத்தையும் பேணுறது, துறந்தார் பேணுதல், விருந்தினர் பேணுதல், இது எல்லாமே நற்குணங்கள் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இது இல்லைன்னா அந்த குடும்பத்தை நிர்வகிக்க முடியாது. ஏன்னா அந்த குடும்பத்துல தலைவனும் தலைவி மட்டுமே இல்லை. இவங்க அதாவது அவங்க கல்யாணம் ஆகாத தம்பி தங்கச்சிகள் இருப்பாங்க. ஏற்கனவே தன்னுடைய இந்த குடும்பத்தை பொறுப்பை இந்த குடும்ப தலைவன் தலைவிட்ட ஒப்படைச்சிட்டு இருந்த அவங்க பெற்றோர், அதாவது இந்த பெண்ணுடைய மாமனார் மாமியார், அந்த குடும்ப தலைவனுடைய தாய் தந்தை, அதே நேரம் அந்த தாய் தந்தையுடைய தாய் தந்தை, இவர்களை பேணுவதற்குள்ள இவ்வளவு மக்களையும் பேணுவது அப்படிங்கிறது தான் முக்கியமான நற்குணங்கள் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றாரு. அதே நேரத்துல விருந்தினர்கள் வருவாங்க, வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க, சுற்றத்தார் வருவாங்க. இவங்களை எல்லாத்தையுமே இன்முகத்தோட வரவேற்று அவங்கள உபசரிச்சு, ஒருத்தர் பொருள் கொண்டு கொடுத்துடலாம், பணம் வெளியில போய் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்துடலாம். ஆனா இவங்களுடைய பார்ட்னர் இல்லாம அவனால அந்த இந்த விருந்தினர்களையோ சுற்றத்தாரையோ அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி தன்னுடைய தம்பி தங்கச்சி இவங்களை எல்லாத்தையும் பேண முடியாது. அப்போ இந்த பேணுவது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நற்குணங்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தது நற்செய்கைகள்னா என்ன? நற்செய்கைகள் அப்படிங்கிறத அவரு மொத்தம் ஒரு 3 சொல்றாரு. நற்செய்கைகள் அப்படிங்கிறத நற்செய்கைகள் 4 சொல்றாரு. என்னன்னா, வாழ்க்கைக்கு வேண்டும் பொருள்கள் அறிந்து கடைபிடித்தல். இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, அதுக்குள்ள அதை மட்டும்தான் வாங்கணும். இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு புதுசா கார் வாங்கியிருக்காங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க, அல்ல ஒரு பெரிய டிவி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்குறத வச்சுலாம் நம்ம வாங்குறது இல்லை. நம்ம குடும்பத்துக்கு நம்மளுடைய வருமானத்துக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை வாங்கி அதுக்குள்ள நம்ம அந்த குடும்பத்தை நடத்தணும். அதுதான் நற்செய்கைகள் அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து இன்னொன்னு சொல்றாரு, அட்டில் தொழில் வன்மையும் அப்படிங்கிறாரு. அட்டில் தொழில்னா சமையல். ஒரு பெண்ணானப்பட்டவள், வாழ்க்கை துணைநலமேற்ற அந்த பெண்ணானப்பட்டவள் சமைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்றாரு அந்த இதுக்கு உரை எழுதுன பரிமேலழகர். ஏன்னா ஒரு இல்லறம் பேணணும். இல்லறம் பேணணும்னா ஒரு குடும்ப தலைவனாகவும் வெளியில போய் உழைச்சி எங்கேயோ போய் சம்பாதிச்சுட்டு வரான். அப்போ அவனால வீட்டுல இருந்து அவங்க எல்லாத்துக்குமே பசிக்கும், அவங்களுக்கு தேவையான உணவை ரெடி பண்ணுவோம். அப்போ இந்த அவங்களுடைய இயல்பு சார்ந்து மென்மை, அக்கறை, அன்பு இது எல்லாமே பெண்மைக்கு இயல்பு.
அப்போ அந்த இயல்பு சார்ந்த வேலைகள்ல என்னன்னா முக்கியமான வேலை சமையல். அப்போ அவ சமையல் செஞ்சா அந்த எல்லாருக்குமான உணவு, அந்த உணவு கொடுக்கறதுலயே சத்தான உணவு கொடுத்து அவங்களுடைய ஆயுளை நீட்டிக்கலாம். அது மருந்தாவும் இருக்கும். அப்போ பேணுதல் அப்படிங்கிறதுக்குள்ளார என்னென்ன இருக்குன்னா உணவு கொடுத்து பேணுதல், அவங்களுடைய மருந்து கொடுத்து பேணுதல், அதுதான் அக்கறை காட்டுறது. கிட்டத்தட்ட ஒரு நர்சிங். அப்போ அந்த அந்த இதுக்கு முக்கியமானது என்னன்னா சமையல் தான். ஏன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிறப்ப இந்த சமையல்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ இந்த சமையல் தெரியல அப்படின்னா நீங்க திருமணம் செய்து கொள்வதற்கு அவங்க தகுதி இழக்கிறார்கள். சமீபத்துல கல்யாண மாலைன்னு ஏதோ ஒரு இதுல ஒண்ணு பார்த்தேன். அதாவது ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்து அவங்க அப்பாட வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த கல்யாண மாலை அந்த அவர் வந்து வரன் பார்க்கறாரு. உங்களுக்கு என்ன மாதிரிமா மாப்பிள்ளை வேணும்? எனக்கு ஐடில மாப்பிள்ளை இருக்கணும், அதாவது ஐடி வேலை பார்க்கணும், தனி குடித்தனம் தான் போகணும் அப்படிங்குது. அப்புறம் வேற என்னமா உங்களுக்கு மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது கண்டிஷன் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வேலைக்கு போகுது, மாசம் 2 லட்சம் சம்பாதிக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகே, வேற என்னமா? அப்புறம் எனக்கு வந்து சமைக்க தெரியாது, அதனால மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரிஞ்சா ஓகே அப்படிங்க. அப்புறம் வேற ஏதாவது கண்டிஷன் இருக்காமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சொல்றாரு, அப்புறம் எனக்கு டிட்டர்ஜென்ட் அலர்ஜி இருக்கு, அதனால துணியெல்லாம் அவரே துவைச்சு போட்டா நல்லது. அப்புறம் இந்த பாத்திரம் கழுவுறது அதெல்லாம் எனக்கு ஆகாது, ஏன்னா அந்த அந்த அலர்ஜியும் இருக்கு, அந்த சோப்பு அலர்ஜி எனக்கு இருக்கு அப்படிங்குது. அவ்வளவுதானாமா அப்படிங்கிறாரு. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டா ஆட்டோமேட்டிக்கா இவங்க இயல்புல இருந்து மாறிடுறாங்க. அப்போ இந்த 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 சமையல் தொழில் தெரியல அப்படின்னாவே அவங்க வாழ்க்கை துணை நலம் ஏற்பதற்கு தகுதி இழக்கிறாங்க. இது வந்து என்ன ஒரு பெண்ணடிமைத்தனமா இருக்கு? என்ன பொண்ணை மட்டும் சமைக்கிறது, ஆண்டு சமைக்க கூடாதா? என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா திருவள்ளுவருடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா சமைக்கிறதுங்கிறது இப்ப எல்லாருமே சொன்னீங்க தாய்மை தான் வந்து பெண்ணுடைய முழுமைக்கான ஒரு வழி அப்படின்னு. அப்போ ஒரு பெண் தாயானால் தன்னுடைய குழந்தைகள்ல அவள் நல்லா வளர்க்கணும். நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு அந்த குழந்தைங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், சத்தான உணவு கொடுக்கணும், அதை நேரத்துக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி கொடுக்கணும், அவங்களோட இயல்பறிந்து கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கான நல்ல உணவுகளை ஒரு சுவையான உணவுகளை கொடுக்கணும்னா அந்த தாய்க்கு சமையல் தெரிஞ்சிருக்கும். அப்போ தாய் ஒரு பெண் முழுமையாகணும்னா அவ தாயாகணும், தாயானா அந்த குழந்தைகளை பேணணும், அந்த குழந்தைங்களுக்கு சுவையான சத்தான உணவுகளை கொடுக்கணும். அப்ப சுவையான சத்தான உணவுகளை கொடுக்கணும்னா அந்த தாயே அதை ப்ரிப்பேர் பண்ண தெரியும். அப்ப அவளுக்கு சமையல் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அது அவளுடைய முழுமை பணிக்கு அது உகந்ததா இருக்கும். அப்போ சமையல் தெரியல அப்படின்னா கல்யாணம் அதற்கான தகுதியே இல்லை. இப்பெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா அவங்க படிக்கிறாங்க, ஒரு டிகிரி முடிக்கிற வரலும் அவங்க படிக்கிறாங்க. டிகிரி முடிச்சுட்டு அவ்வளவுதானே, சமையல் தானே இப்ப பண்ணிக்குவோம், இப்ப கத்துக்குவோம், கல்யாணம் அதாவது டிகிரி முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு வாரம் தான் யூடியூப்ஸ் இருக்கே, யூடியூப்ல பார்த்து கத்துக்குவோம், ChatGPTல பார்த்து கத்துக்குவோம் அப்படின்னு. அப்படி கத்துக்கிறதுனால அந்த சமையல் வராது. சமையல்ங்கிறது பழக்கமாகணும், பழக்கம் வழக்கமாகணும். அப்பதான் அது வன்மையாகும். அதாவது அட்டில் தொழில் வன்மைன்னு ஒரு சமையல் தொழில எக்ஸ்பர்ட்டா இருக்கணுமா. சிலர்லாம் வந்து சொல்லுவோம் அதை இவங்களோட சமையலாலேயே அந்த குடும்பம் வசியப்பட்டுரும், அந்த மாதிரி அவர் இருக்கணுங்கிறாரு. அதான் நற்செய்கைகள் ஒன்றா அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாரு, உலக நடையோடு ஒத்து வாழ்தல், பகிர்ந்து உண்டு வாழ்தல் அப்படிங்கிறார். ஒரு பெண் அப்படிங்கிறத அந்த அந்த அவ புகுந்த வீட்டுல அவ இளவரசியா தான் இருப்பான். ஏன்னா அவங்க அந்த பொண்ணு அப்படிதான் வளர்த்துவாங்க. இப்போ இவ கட்டி கொடுத்து இவளுடைய கணவன் வீட்டுக்கு போறப்ப அந்த தலைவனுடைய நிர்வாகத்துக்கு கீழே போறப்ப அந்த அந்த வீடு, அந்த ஊர் நிர்வாகம், இது எல்லாத்துக்குள்ள சில முரண் இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்க ஊர்ல ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த ஊருடைய நடைமுறையோட ஒத்து வாழ்றது, அந்த குடும்பத்துக்குன்னு சில பழக்க வழக்கம் இருக்கும், அது கூட ஒத்து போறது, அதே நேரத்துல நம்ம அந்த அதையெல்லாம் அனுசரிச்சு போறது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உலக நடையோடு ஒத்து வாழ்தல் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க, எங்க வீட்டுல நாங்க இப்படிதான் இருப்போம், உங்க வீடு என்ன இப்படி இருக்கு, அதனால அப்படிலாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது நற்செய்கைகளில் வராது. ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோம். அந்த கண்டிஷன்ஸை அனுசரிச்சாதான் அந்த நிர்வாகத்துல உங்களால வேலை பார்க்க முடியும். அப்போ அந்த நிர்வாகத்துல வேலை பார்த்து நீங்க உயர் பதவி அடைஞ்சு அந்த அந்த நிர்வாகத்துக்கே நீங்க தலைவரா மாறிடலாம், அது கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் இது ஒரு நிர்வாகத்துக்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க. என்டர் ஆகுறப்ப அந்த நிர்வாகத்துக்கு அந்த ஊரோட நடைமுறை, அந்த குடும்பத்தோட நடைமுறை, அதோட பழக்க வழக்கங்கள் அதோட ஒத்து போறப்பதான் நம்ம ஒரு அந்த நல்ல செய்கைகள் ஒன்று அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைசியா அவர் சொல்றது
வரவு அறிந்து செலவு செய்தல். இப்போ எங்க குடும்பத்துக்கு மாசம் வந்து எனக்கு ஒரு 50,000 வருமானம் வருது அப்படின்னா அதற்குள்ள செலவு செய்யவும் மனைவிக்கு தெரியணும். 5,000 தான் வருதுன்னா அதுக்குள்ளேயும் செலவு செய்ய தெரியும். 500 ரூபா தான் வருதுன்னா அதுக்குள்ளேயும் செலவு செய்ய தெரியும். ஏன்னா இது நம்முடைய குடும்ப வாழ்க்கை. இது நமக்கான தனித்துவமான குடும்ப வாழ்க்கை. அப்ப இந்த தனித்துவமான குடும்ப வாழ்க்கைக்கு அது தகுந்த மாதிரிதான் நம்முடைய செலவுகளையும் வச்சுக்கணும். இப்போ நம்முடைய குடும்ப வருமானம் வந்து கம்மியா இருக்கு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, உங்களோட தானே அவர் வேலை பார்க்குறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அவர் பாருங்க லஞ்சம் வாங்கி நல்லா இருக்காரு அப்படின்னு அவர் போல நம்ம வாழ்ந்தா நம்ம இன்னும் நிறைய கர்மிக் பேட்டர்ன்ஸ் உருவாக்கிட்டே போவோம். நமக்குள்ள இந்த வாழ்க்கைக்குள்ள நம்மளால எவ்வளவு மகிழ்ச்சியா வாழ முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வரவு அறிந்து செலவு செய்தல். இதெல்லாம் நற்குணம் நற்செய்கைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இந்த விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. நற்குணங்கள் அப்படிங்கிறது துறந்தார் பேணுதல், விருந்தினர் பேணுதல், வரியார்க்கு அருளுதல், இது எல்லாமே நற்குணங்கள். அதே நேரத்துல நற்செய்கைகள் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு வேண்டும் பொருட்கள் அறிந்து கடைபிடிக்கிறது, சமையல் தொழில கெட்டிக்காரத்தனமா இருக்கிறது, அதே நேரத்துல அந்த குடும்பத்துடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள், அந்த ஊர் பழக்க வழக்கங்கள் அதோடு ஒத்து வாழ்றது, பகிர்ந்துண்டு வாழ்றது. அப்புறம் எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்குள்ள செலவு பண்ணி அந்த குடும்பத்தை திறம்பட நிர்வகிக்கிறது. இது எல்லாமே நற்செய்கைகள். இந்த நற்குண நற்செய்கைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னாவே, இந்த மாதிரியான ஒரு நற்குண நற்செய்கைகள் இருந்தா அந்த மாதிரியான ஒரு மனைவி அமைஞ்சா அந்த தலைவனால மிக சிறப்பாக இல்லறத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறத அடுத்த குறள்ல சொல்றாரு. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாங்கில். இந்த நற்குணங்கள் நற்செய்கைகள் ஒரு வாழ்க்கை துணை நலத்திட்ட இல்லை அப்படின்னா அவன் வந்து எவ்வளவு கோடி கோடியா சம்பாதிச்சாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது, பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது. அடுத்த குறள்லயே அதே தான் சொல்றாரு. இல்லதன் இல்லவள் மாண்பானார். அதாவது இந்த நற்குணங்கள் நற்செய்கைகள் மட்டுமே ஒரு மனைவிட்ட இருந்து அவன் குடும்பம் வறுமையில இருந்தாலும் அவன் கோடீஸ்வரனுக்கு சமமானவன் அப்படிங்கிறாரு. இது நீ ஒரு கோடிக்கு கணக்குல பணம் வச்சிருந்தாலும் இதெல்லாம் இல்லைன்னா அது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதா அந்த அடுத்த 2 குறள்களை அவர் சொல்றாரு. இப்படி நற்குண நற்செய்கைகள் இருக்கிற ஒரு பெண் அவ வந்து அந்த ஒரு ஒழுக்க நடைமுறையை தீவிரமா கடைபிடிக்கிறதுக்கு பேர் தான் கற்பு அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நம்ம லிவிங் டுகெதர் லைஃப் பத்தி சொல்றப்ப இவங்க எல்லாம் சொன்னாங்க ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அப்படி. அப்படி அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படி அந்த பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறது எதுக்குன்னா உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காகத்தான். அதாவது அதை வந்து கற்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. நிறைய அதுல இந்த கற்பு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு வார்த்தை, அதனால நம்ம அதை பத்தி பெருசா பேச விரும்பல. ஆனா இப்படி ஒரு குடும்ப தலைவனுடைய நிர்வாகத்துக்குள்ள வாழ்க்கை துணை நலமாக செல்கிறவர்கள் தன்னுடைய நற்குண நற்செய்கைகளால் அதை தொடர்ந்து கடைபிடித்து அதை கடைசி வரை கடைபிடித்து அவள் செல்வாயே ஆனால் அதாவது அந்த கணவனை பணிகிறது. கணவனே கிட்டத்தட்ட வந்து இவள் வந்து ஒரு தெய்வமா அவன் சொல்றத, அதாவது நீங்க கணவன் ஒரு தெய்வம்னா வழிபடுறதுன்னா அவங்க சொல்றதுக்கு ஏற்புடையதாவே இருக்காது. என்ன எப்படி சொல்லலாம்னா, இப்ப நீங்க ஒரு நிர்வாகம் ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு நிர்வாகத்துல ஒரு பாஸ் இருக்காரு அப்படின்னா பாஸ் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கறோம். கேட்டா தான் அப்புறமா அங்க வந்து நமக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், அடுத்த லெவல் முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இங்க கணவன் தான் இங்க பாஸ், அதாவது அந்த நிர்வாக தலைவர். அந்த நிர்வாக தலைவருடைய ஒழுங்குக்கு கீழே நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்றாரு திருவள்ளுவர், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை அப்படிங்கிறார். அப்போ நீங்க சாமியே கும்பிட தேவையில்லை, உங்களுடைய கணவனையே உங்களுக்கு அதாவது கணவன் சொல்வதே வேத வாக்கு அப்படின்னு நம்ம இருந்து அதுபடி நடந்தோம் அப்படின்னா மழை பெய்யுனா பெய்யுமா. நீங்க வந்து வள்ளுவனுடைய மனைவி வாசுகி பத்தி சொல்றப்ப சொல்லுவாங்க, வந்து வள்ளுவர் உள்ள சாப்பாரு வந்து வெளியில குடத்தை ஏதோ வள்ளுவர் உள்ள தண்ணின்னு கேட்பாரு, இவரு நம்ம குடத்தை வாளியில சேர்ந்துட்டு இருக்கும் கிணத்துல, அவ கூப்பிட்ட உடனே ஓடிடுவாங்க நம்ம உள்ள போயிடுவாங்க. ஆனா இந்த வாளி அப்படியே நடுவுல நிக்குமா கீழே விழாம. ஏன்னா இவங்க சொல் பேச்ச எல்லாமே இயற்கையே கேட்கும் அப்படிங்கறதுதான் அதுல சொல்லியிருக்கிறது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதாவது கற்பை மகளிர் சொன்னதை எல்லாமே இந்த உலகம் கேட்டிருக்கு
கண்ணகி மதுரை எரிச்சிருக்கா, நிறைய நிறைய சான்றுகள் நம்முடைய இலக்கியத்துல இருக்கு. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் போக தேவையில்லை. நம்ம ஒரு நிர்வாகத்துக்குள்ள, இந்த குடும்பமும் நிர்வாகத்துக்குள்ள நம்ம ஒரு பார்ட்னரா உள்ள என்டர் ஆகிறோம். நமக்கு கொடுக்குற டியூட்டிஸை மட்டும் நம்ம டிட்டோவா ஃபாலோ பண்ணா நமக்கு பெரும் புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுல வந்து இந்த அதுக்காக இது வந்து ஒரு ஒரு சிறைச்சாலை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ஃபேமிலியே வந்து ஒரு ஜெயிலுங்க, அதனால இதுல இருந்து எப்படியாவது வெளியேறிடணும் அப்படின்னு ஃபெமினிசம் பேசுறது, டைவர்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து லிவிங் டுகெதர்ல இருக்கிறது, இப்படி நிறைய இதெல்லாம் இருக்கு. அதுக்கு அப்பவே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படிங்கிறார். அதாவது பிசிக்கலா அவங்களுக்கு ஜெயில் போடுறதெல்லாம் வந்து பெண்கள் எப்படி இருந்தாலும் மீறிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க மன வலிமை உள்ளவர்கள். அதனால அவங்களே தனத்தானே காத்துக்கிற அந்த மன வலிமை தான், அவங்க தனக்குத்தானே காத்துக்கிற காத்து தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. பாரதியும் அதே தான் சொல்றாரு. வீட்டுக்குள்ள பொண்ணையெல்லாம் பூட்டி வைக்கிறதுங்கெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம், அப்படிலாம் செய்யவே கூடாது. அது வந்து பெண்கள் வந்து இயல்பாவே வந்து உணர்வு சார்ந்தவர்கள். அவங்க எந்த ஜெயில் பூட்டியிருந்தாலும் அவங்களால வெளில வர முடியும். ஆனா அவங்களே தனக்கான ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சியில மேல் நோக்கி போவாங்க. நீங்க மகாபாரதத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம் அப்படின்னா அந்த திருதராஷ்டிரனுடைய மனைவி, டக்குன்னு பேர் வரல. அது திருதராஷ்டிரன் மனைவி காந்தாரி. காந்தாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ ஏற்கனவே படிச்சவ, ஒரு நாட்டோட இளவரசி, நிறைய படிச்சிருக்கா. அது இல்லாம கலைகள், அதாவது சண்டை போர்க்கலைகள் எல்லாத்தையும் கத்திருக்கா. குதிரையேற்றம், யானை எல்லாமே தெரியும் அவளுக்கு. இருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு வந்து கண் தெரில அப்படிங்கிறோம். தன்னோட கணவனை விட நம்ம ஒரு படி கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டிக்குவா. தன்னுடைய இத்தனை கண்ணை கட்டிட்டா தன்னுடைய இத்தனை படிப்பு, பயின்ற கலைகள் அனைத்தும் பிரயோஜனம் தான் போகும். ஆனா ஒரு தலைவனுக்கு கீழே நம்ம பணிந்து தான் வாழணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸை டிட்டோவா ஃபாலோ பண்ணுவோம். கடைசியில அந்த மகாபாரத கதையுடைய எண்டுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, கிருஷ்ணர் வந்து கடைசியில காந்தாரிட்ட பேசுறப்ப சொல்லுவா, என்னுடைய 100 புதல்களையும் நீ கொண்டுட்டல்ல, உன் குடும்பமே தடம் தெரியாம அழிஞ்சு போகணும்னு சொல்லி அந்த கிருஷ்ணனுக்கு சாப விடுவா காந்தாரி. அதாவது கடவுளையே சாபிச்சு கடவுளுடைய அந்த இதுவே வம்சத்தையே அழிச்சுவா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி அந்த பெண்ணுக்கான அந்த டிசிப்ளினான ஆக்டிவிட்டி, கணவனை கரெக்டா தொழுது வந்தா அப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது மகாபாரதத்துல அந்த அந்த காந்தாரி கேரக்டர் மூலியமா நமக்கு தெரியும். அதனால பொதுவா சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த நற்செய்கைகளான ஒரு மனைவி கிடைச்சிச்சுன்னா அந்த கணவன் இல்லறத்தை திறம்பட நடத்த முடியும். இல்லறம் திறம்பட நடத்தினால் அவனுக்கான வீடு பேருக்கான முயற்சி சிறப்பாக இருக்கும். சரி, அவனுக்கு நல்லா கிடைக்குதுங்க. பெண்ணுக்கு என்னங்க கிடைக்குது? பெண்ணுக்கு வந்து ஒரு குடும்ப தலைவனை அப்படியே அவன் சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணா மேக்சிமம் நம்ம மக்கள் சொல்லுவாங்க, சார் எங்க சார் நீங்க சொல்றது அவங்க வீட்டுக்காரன் பரவாயில்ல சார், நல்லபடியா இருக்காங்க. எங்க வீட்டுக்காரன் குடிச்சிட்டு அடிக்கிறான் சார், ஒரே அவங்க கூட வம்பு வழக்குதான் சார், இவங்க கூட வாழ்றதே பெரிய போராட்டமா இருக்கு சார் அப்படின்னா, அப்படி இருக்கிற மோசமான குடும்ப தலைவனையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா நம்முடைய ஆட்சியாளர்கள் மோசமா தான் இருப்பாங்க. நம்ம சில முதலமைச்சர்களா எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கரப்டடான முதலமைச்சர்களா இருப்பாங்க அல்லது பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு கீழே சில அதிகாரிகள் வேலை பார்த்திருப்பாங்க. அவங்க ரொம்ப நேர்மையான அதிகாரிகளா இருப்பாங்க. ஆனா நம்ம இந்த கரப்டடான பொலிட்டீஷியன்ஸை நம்ம காலம் மறந்துடும். ஆனா அந்த நேர்மையான அதிகாரிகளை இன்னுமே நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அப்போ நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்களோ அது உங்களுக்கு புகழை தரும். அப்போ நம்ம குடும்ப தலைவர்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவது என்பது ஈஸி, எல்லாரையும் சொல்லிடலாம். ஆனா குடும்ப தலைவர் இது அவருக்கான அவர் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போறாரா போகலையாங்கிறது அது அவருடைய பிரச்சனை. ஆனா நம்ம வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகணும்னா ஐயா டைம் ஐயா ஆயிருச்சா? ஆமாங்க ஐயா, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? 2 மணிக்கு அடுத்த கிளாஸ்.
நல்லா ஓகே. இருக்குது. இதை அடுத்த முடிச்சிடும். பாயிண்ட் வேற நன்மக்கள் பேரு நல் குழந்தைகள்லாம் போட்டிருக்கீங்க. இது சரி கன்னியூட்டி இருக்கா? இதோட முடியுதாங்கய்யா? அது என்ன இருக்கு, நம்ம அடுத்த வாட்டி ஒரு இந்த இதை மட்டும் முடிச்சிடும். சரிங்கய்யா. அப்போ நம்ம குடும்ப தலைவர்கள் அவர்கள் நேர்வழியில் போறாங்களோ இல்ல குறுக்கு வழியில போறாங்களோ, அவங்க வந்து நல்லவர்களா இருக்காங்களோ இல்ல கொடுங்கோன்மையானவர்களா இருக்காங்களோ, அதை வச்சு நமக்கு முடிவு நம்ம டியூட்டிஸை ஃபாலோ பண்றது சரியா பண்ணிடணும். அப்ப நம்ம டியூட்டிஸை சரியா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறப்ப அவங்களுடைய ஆர்டர்ஸ் அவங்க நம்ம கிட்ட இடுற கட்டளைகளை நம்ம சரியா ஃபாலோ பண்ணி வந்தோம்னா ஒரு கட்டத்துல நம்ம டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா கூட ஒரு கட்டத்துல அவங்களே திரும்பி நம் வழிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்துருவாங்க. அப்படி அவங்க வந்து அவங்க மகிழ்ச்சி ஆயிட்டாங்கன்னா அப்பதான் உண்மையான இல்லறங்கிறது நடக்கும். அப்போ உங்க குடும்ப தலைவரை நீங்க மகிழ்ச்சி படுத்தி, அதாவது இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா மகிழ்ச்சி ஆயிடுறீங்க. அவரும் மகிழ்ச்சி ஆயிடுறாரு, நீங்களும் மகிழ்ச்சி ஆயிடுறீங்க. அப்படி 2 பேரும் மகிழ்ச்சியா இருக்கிறப்போ பிற குழந்தைகள் தான் நன்மக்கள் பேரு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. மங்களம் என்ப மனைமாட்சி. அதாவது இந்த நற்குண நற்செய்கைகளால் நீங்க ஒரு கணவனை திருப்திப்படுத்தும் போது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அந்த மகிழ்ச்சிக்கு கிடைக்கிற பரிசுதான் நன்மக்கள். இல்லாட்டி என்ன ஆகும்னா வெறும் பிள்ளைங்களை பெறுவீங்க, அந்த பிள்ளைகள் வெறும் தொல்லையா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ நல்ல புதல்வரை பெறணும்னா இந்த இல்லற மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு கிடைக்கிற பரிசு தான் நல்ல குழந்தைகள். அந்த நல்ல குழந்தைகள் தான் உங்களுக்கான பரிசு. ஓகே, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, நம்ம அதை அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் இத இத இந்த இந்த மடி இல்லாம நற்குண நற்செய்கைகள் எல்லாம் இல்லாம இல்ல இந்த நற்குண நற்செய்கைகளை பத்தி விழிப்புணர்வு இல்லாம இல்ல குடும்பத்துக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் கணவர் சரியில்லை, மாமியார் சரியில்லை, இவங்களாலதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி குறை சொல்லுகிற பெண்கள் அல்லது இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகி தோய் தழுகிற பெண்களுக்கு என்ன மாதிரியான நோய் வரும், இல்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான மருந்து தரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி.